நீரை கணி அப்பம் மூடவள் போர் தப்பியவரை உங்கள் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மலையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலரோடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதழில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான வீதீட்டனையால் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அடைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவா அதவுரர் திருத்தாள் போற்றி திருச்சிட்டமும் எல்லாம் வல்ல சிவகாம் மேம்பாடுடனாகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் பலகதை உபதேசித்த அத்தியாயத்தில் பகுதி 3 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் என்று செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அவன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைமையில் அயன் கையெழுத்தே என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது அருணைநாத பெருமான். முருகப்பெருமானை ஒவ்வொரு விதமாக வைத்து அலங்காரம் செய்கின்றார் பாடல் மூலியமாக நமது அருணைநாத பெருமான். அப்படி இந்த பாடல் மிக நயமாக என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் அப்படின்னு. அந்த காலத்துல அதிகமான வயல்கள்லாம் இருந்திருக்கு திருச்செந்தூர்ல. இப்ப வயல்களே பார்க்க முடியாது. பூரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லா ரியல் எஸ்டேட்டா ஆக்கிட்டாங்க. வயல்கள் எல்லாம் அழிச்சு ரியல் எஸ்டேட் ஆகிட்டாங்க. அங்க செயல் மீன்கள் எல்லாம் துள்ளி பாயும், பாக்கு மரங்கள் எல்லாம் அங்கே வளர்ந்திருக்கும், அங்கே நெல்கள் எல்லாம் பயிர் மிகுதியாக விளைந்திருக்கும். அப்படி அந்த வயல்களில் இந்த செயல் மீன்கள் துள்ளி விளையாடும் போது அந்த வயல்களில் உள்ள அந்த நெல் பயிர்கள் எல்லாம் அழிகின்றதாம். அதனால இந்த இடத்துல சொல்றாரு, செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு திருச்செந்தூர்ல அந்த சோலைகளும் அந்த வயல்களும் நெற்கதிர்களும் மிகுதியாக விளைகின்றது என்று சொன்னால் அதை இதை கூட சொல்லுவாரு. நம்ம திருவாரூர் பதிகத்துல கூட நம்ம காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டொழிந்தேன், அதுல கூட வராது. தொண்டரஞ்சு களீரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு வாய மயில் ஆலமான் கன்று துள்ளவரி கெண்டை வாய சுனை நீலமொட்டலரும் கேதாரமே என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக சொல்வார். இங்கே கெண்டை மீன்கள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கும், அப்படிப்பட்ட கேதாரம் என்று இந்த பாடலில் சொல்வார். அதே போல இங்கே திருச்செந்தூரிலும் அங்கே வயல்கள் எல்லாம் மிக அதிகமாக இருக்கின்றன. அங்கே நெற்கதிர்கள் எல்லாம் மிக விளைகின்றன. அங்கே செயல் மீன்கள் துள்ளி பாய்கின்றன. அப்படி பாய்கின்ற காரணத்தினால் அது வயல்களை அழிக்கின்றன என்று மிக அற்புதமாக அந்த இடத்தில் சொல்கின்றார். செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில் தேங்கடன்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். கடம்ப மலையை அழிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த இடத்துல மிக அற்புதமாக சொல்கின்றார். கடம்ப மலை ரொம்ப முக்கியமான மலை முருகப்பெருமானுக்கு. சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா தாமரை மலரை முக்கியமாக சொல்லுவோம். தாமரை மலர்களும்
இது கொன்றை மலரும், சிறப்பு மலர். அதுபோக அட்டை புஷ்பம் தனியா இருக்கு. அலரி, நந்தியாவர்த்தம், பாதிரி, நீலோத்பலம், மல்லிகை போன்ற மலர்கள் எல்லாம் அட்ட புஷ்பத்தில் வரக்கூடிய. அப்படிதாங்க சார். சிவபெருமானுக்கு தாமரையும் கொன்றை மலரும், முருகப்பெருமானுக்கு கடப்ப மலர் மாலை. அந்த கடப்ப மலர் மாலையை பார்த்ததுமே அந்த பெண்ணினுடைய மனம் இது அந்த இடத்துல எப்படி பாடுறாரு அப்படின்னா, முருகப்பெருமானை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து இந்த இடத்துல சொல்கின்றார். இப்ப சில இடங்கள்லாம் என்ன மாணிக்கவாசகரே அப்படிதான் பாடியிருப்பார். தலைவனும் தலைவியா வச்சு அந்த திருக்கோவையார் பாடலை ஒரு சன்னியாசி தான் எழுதணும், அதை ஒரு துறவி தான் எழுத வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசக பெருமானை சிவபெருமான் செலக்ஷன் செய்து கடைசி அந்த திருவாசகம் எழுதும் போது பாவை பாடும் வாயால் திரு கோவை பாடுக என்று சிவபெருமான் பணிக்க, என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமில்லைன்னு கண்ணை மூடினாரு. திருக்கோவையாரை பாட வச்சு சிவபெருமானே வாங்கி எழுதிட்டார். அதை ஒரு துறவியை வச்சுதான் செய்யணும்னு சாமி செய்தார். ஆனா இன்னொன்னு, அது முக்கியமா அது தலைவனும் தலைவிக்குரிய பாடல், அது குடும்பஸ்தர்னு எழுதணும். ஆனா சாமி என்ன பண்ணாரு, அதை தலைவி அது துறவியை வைத்துதான் எழுத வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் எழுதினார். ஏனென்றால் இந்த உயிர்கள் எல்லாம் பெண்ணு, சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆண்மகன், உமையம்மை முதற்கொண்டு பெண்ணு, எல்லாருமே பெண்ணு. அப்படி தன்னை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் வைத்து அந்த பல பாடல்களை பாடியிருக்கேன். 400 பாடல் பாடியிருக்காரு கிட்டத்தட்ட திருக்கோவையார். அதே போல இங்க தலைவன் தலைவி பாவனையை வைத்து தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அப்படின்னு தன்னை இறைவனோடு சேருவதற்கு எது தடையாக இருக்கின்றது சொன்னால், அந்த கடப்ப மலர் மாலை அணிந்திருக்கின்றாரே அது மலர் மாலைகள் அழிந்தது. இறைவனோடு கலக்கும் போது அந்த மலர் மாலை அதுல மயங்கி, அந்த கடப்ப மலர் மாலையில் மயங்கி இறைவனோடு ஒன்றுகின்ற அந்த இதை சொல்லும் போது இவர் மனம் அழிந்ததான். கடப்ப மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை சேரும் போது அந்த தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், இவருடைய மனம் அழிந்தது. எதுல? அந்த கடப்ப மாலை அணிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை நெருங்கும் போது இவளுடைய மனமானது அழிந்தது. எதனால? அந்த கடப்ப மலர் மாலை இடையில அணைக்கும் போது, இப்ப நம்ம தலைவனை அணைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கடப்ப மலர் மாலை அங்க அணைகின்றதா, அது போல இந்த இடத்துல அந்த தலைவன் தலைவி பாவனையை வைத்து இந்த இடத்துல சொல்கின்றார். மயங்குதல், முருகப்பெருமானோடு ஒன்றி மயங்குதல், அந்த அளவுக்கு சாமி மேல பற்று அருணைநாத பெருமானுக்கு. அந்த இடத்துல தலைவியா வச்சு மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அப்படின்னார். அடுத்துனாரு வேல்பட்டு அழிந்தது அவன் வேலையும் சூரனும் வெறுப்பும் அப்படின்னார். முருகப்பெருமானுடைய அந்த வேலானது நேர எங்க போச்சு, கடல்ல போய் ஒளிஞ்சிருந்தார். யாரு? சூரன். கடல் அப்படியே வற்ற செய்தது வேலாயுதம். வற்ற செய்து வேற என்ன செஞ்சது அப்படின்னா, அதுல மாமரமாக இருந்த சூரனை 2ஆக பிளந்து சேவலும் மயிலுமாக ஆக்கிய. சூரனும் வேலையும் சூரனும் வெறுப்பும், வெறுப்பு என்பது அந்த கிரௌஞ்ச மலையையும் துளைத்தது இந்த முருகப்பெருமானுடைய திருக்கை வேளாண். அப்படி இந்த வேலாயுதம் எல்லாமே செய்யும். முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலாயுதம் எல்லா விதமான ஆற்றல்களை உடையது. இப்ப முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யணும் என்று சொன்னால் வாங்க சார், நாளே பார்க்க முடியாதா? சரி, போயிட்டு வந்துட்டீங்களா? ரைட். இப்ப முருகப்பெருமான் நீங்க வழிபாடு செய்யணும்னா முருகப்பெருமானை மட்டும் நீங்க வழிபாடு செய்ய முடியாது. கையில வேல் வச்சிருந்தா தான் வழிபாடு செய்ய முடியும். வேல் இல்லாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடாது. அது மாதிரி வெறும் வேலை வைத்து கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். எத்தனையோ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வேலு மட்டுமே இருக்கும். சாமி கூட இருக்க மாட்டாரு, வேலாயுதம் வச்சு கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்புடையது வேலாயுதம். அருணதனபன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அவளை யாரிய எந்தரி சுந்தரி இமயமாவையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வர பிரகாச பிரகதி
அம்பர் குண்டல பேதை சாம்பவி விம்ப கிஞ்சுக பூவை பூங்கொடி அச்சதலச்சத பக்த மதத்திடு அச்சதலச்சி அச்சி சடச்சரி ஆயுதிருமைந்தன் முகம் 1000 விளங்கியதொரு ஆறுதர வந்தருளும் ஆறுமுக புண்டரிகன் அறுவரை திறந்துவன் சங்கிராம கற்குமுகி அபயமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அறதறிய வாமன முனிக்கொரு தமிழ் திரவியம் வேறிதமாக விவரித்த கடவுள் புலவன் அனுபவ சித்த பவக்கடலில் புகாது என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் கிருபாகரன் ஆசில்லாதார தபோதரர் இன்பூரும் வாசிகாதித மனோலய பஞ்சரன் அகரும் முருகமத கலவ வரிமள முக விகட முகபட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் அப்படிங்கிறாரு அருணைநாத பெருமான். இந்த வேலாயுதம் என்ன செய்யுமா? 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலாயுதம். இந்த உலகத்துல என்ன பேர் வைப்பாங்க? வேலாயுதம், கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், அப்படி வைக்கலாம். சூலாயுதம் நேரம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது சக்தியை குறிக்கக்கூடியது. வேல் என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இறைவன்கிட்ட போய் ஞானத்தை கேட்கலாம், உன்னுடைய சக்தியை கொடுன்னு சொல்லி கேட்க முடியாது. அதனால இந்த இடத்துல வேலுக்கு மிக சிறப்பு உடையது. முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலுக்கு அவ்வளவு ஆற்றல். அதாவது மரகத பச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த திருக்கை வேலானது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. பயந்த தனி வலிக்கு துணை செங்கோடன் மயூரமே அப்படின்னு கூட அருணைநாத பெருமான் சொல்றாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய வேலாயுதம் அங்கே சூரனையும் வெற்பு ஆகிய கிரௌஞ்சமலையும் வீழ்த்தியது. அது அந்த வேல் போய் சென்றதனால் எது அழிந்தது? சூரனும் வெற்பும் அழிந்தது. அது இந்த இடத்துல சொல்றாரு. கடைசி சொல்றாரு, அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைவேல் அயன் கையெழுத்தே அப்படின்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இந்த பாட்டிலே முக்கியமான வார்த்தை என்னன்னா, முருகப்பெருமானுடைய திருவடி எதற்கு பயன்படுது? நம்முடைய தலையெழுத்தே மாற்றுவதற்கு. பிரம்மன் எழுதிய எழுத்தை அழிக்கக்கூடிய அழிறப்பர் யார்ட்டு இருக்கு? முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கு அப்படின்னு. அவன் கால்பட்டு அழிந்தது எந்தன் தலைமேல் அயன் கையெழுத்து. அவன் எழுத்தை அழிக்கக்கூடிய அழிறப்பரு முருகப்பெருமானுடைய திருவடியில் விளங்குகின்றது. எப்படி விளங்கு? அவன் என்ன செய்வான்? பிரம்மன் என்ன செய்வான்? அவன் விலைக்கு தகுந்தவாறு என்ன பண்ணுவான்? அங்கே கீழே அனுப்பிச்சு விட்டுருவான். அதுவும் ஒரு பிறவி 2 பிறவில எண்ணில்லாத பிறவிகள். அந்த பிறவி எண்ண முடியாத அளவுக்கு பிறவிகள். அவர் எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு பிறவி கொடுக்கணும்? நம்ம பாவம் செய்ய அவரு பிறவி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனாலதான் முதல்ல நரக தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கலோகத்து போகும். அடுத்தது இன்பத்தை அனுபவிக்காது, துன்பத்தை தான் அனுபவிக்கும். துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் தீவினைக்குரிய பயனாகிய துன்பத்தை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் நல்வினை பயன் காரணமாக சொர்க்கத்தை அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்க வந்துருவான்? பிறவிக்கு இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் செய்த வினைக்கு தகுந்தவாறு அதுக்கப்புறம் ஒரு கூட்டை அடையும். சாதாரணமா என்ன செய்ய முடியாது, அடுத்த பிறவி எடுக்கிறது கூட சில கண்டிஷன்கள்லாம் இருக்கு. தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் பிறவிக்கு வர முடியும். எடுத்ததுமே என்ன செய்ய மாட்டாங்க? ஜெயில இப்ப தண்டனை அனுபவிச்சதுமே என்ன செய்ய மாட்டாங்க? தூக்குல போட்டுற மாட்டாங்க. தூக்குல என்ன செய்வா? தூக்குல எடுத்துமே போட்டுற மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஜெயில வச்சு கஞ்சி களி இதெல்லாம் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? ஹைகோர்ட்ல சொல்லி அதுக்கப்புறம் மேலிடத்துல ஒரு ஜெயில போட்டு கொஞ்சமாவது அந்த உயிருக்கு அந்த வருந்தட்டுன்னு செஞ்சு அதை செய்த தவறை உணர வேண்டும் என்பதற்காக வாங்க அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க? தூக்கு தண்டனையை கொடுப்பாங்க. அதை செய்த தவறெல்லாம் நினைச்சு பார்ப்பாரு. அந்த தூக்குல போடும்போது நம்ம என்னென்ன பாவம்லாம் செஞ்சோமே அப்படின்னு அது மனம் வருந்தும். அடுத்த பிறவியாவது நல்ல பிறவி எடுக்குமே என்று. அதுபோல நமக்கு இந்த முதல்ல யாதனா சரீரத்தை கொடுத்து அந்த நரகலோகத்திலும் பூதாச்சார சரீரத்தை கொடுத்து சொர்க்கலோகத்திலும் அனுபவித்து கடைசி இங்க பூத உடம்பை பெற்று வேற்று உடம்பை இது அடையும் இந்த உயிரானது. அதனாலதான் இங்க என்ன செய்யக்கூடாதான்? பாவம் செய்யாதீர் மனமே, ஆளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. பாவம் செய்யாதீர் மனமே,
அது கோபம் வருவதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யக்கூடாது? பாவத்தை செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிவபுண்ணியமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அடியார்களோடு கூடியே இருக்கணும். திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும். திருக்கோயில் வந்து கொண்டே இருக்கணும். பூ கட்டிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னென்ன பணி கிடைக்குதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால இயன்ற பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். காலம் இருக்கு, நமக்கு 100 வயசு இருக்குல்ல. இப்ப என்ன வயசு போயிருச்சுங்கிறீங்க? 40 வயசு தானங்க ஆகுது. என்னமோ 60 வயசு மாதிரி நீங்க நல்லா வந்து சேர்ந்தீங்க போக அப்படிங்கிறாங்கல்ல. என்னங்க வயசு? 40 வயசு. இன்னும் எவ்வளவு ஆண்டு அனுபவிக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன போக அப்படிங்கிற நம்மகிட்ட ஒரு ஆள் அப்படித்தான் சொன்னாங்க. தம்பி என்னங்க தம்பி காலையிலே இது இது அப்படின்னாங்க. அவங்க சொன்னது புரியுதா? பட்டையும் கொட்டையும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்னே சொன்னேன், ஒரே ஒண்ணுதான் சொன்னேன், நாளைக்கு நம்ம இருப்போங்கிறது என்ன நிச்சயம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க பேசவே முடியல. 60 வயசுக்கு நீங்க போயிட்டீங்க, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. 60 வயசு வரைக்கும் நம்ம இருப்போம்னு என்ன நிச்சயம் இருக்கு? இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு இல்ல. விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நண்பர் ஒருத்தர் அருள்னு பேரு, தெரியுமில்ல சார்? அருள் எல்லாத்துக்கும் அன்னம்பளிப்புலாம் அவர் தான் செய்வாரு. பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொற்பொழி நடந்து முடிஞ்சு போனவங்க அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துச்சு. அது முடிஞ்சு போற இந்த மாதிரி செய்தி வருது. அதாவது நம்ம இப்ப பாக்குறதுல அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கும் போதே, வாய்ப்பு கிடைக்கும் போதே, காற்று உள்ள போதே இறைவனை நாம் தூற்றிக் கொள்ள வேண்டும். சாமிய நல்லா எடுத்து அனுபவிக்கணும். மற்ற சமயங்கள் மாதிரி சமயம் நம்ம சமயம் கிடையாது. மற்ற சமயங்கள்லாம் இறைவனை அறிந்து கொண்டே செல்லும். நமது சமயம் அப்படி கிடையாது. இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம். இங்க யாரு பெரியவங்க அப்படின்னா, இறைவனை நன்றாக, இப்ப நீங்க சொன்னீங்களா தியானம் பண்ற சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பு. மனசுல சுவாமியை உள்ள வாங்கி நல்ல எந்த நேரம் அவரை நினைந்து கொண்டே இருந்தால், 5 இடத்தை சொல்லி நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு ஆனந்தம் உண்டாகும். அதை விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆனந்தமே கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிக நேரம் இறைவனை நினைக்கணும். மிகவே நினைமின்கள் மிக்க எல்லாம் போக விடுமின்கள், மாணிக்கவாசகர். மிகவே நினைக்கணும் சாமிய. ஏன்னா எது உண்மை பொருள்ல சாமி ஒருத்தர் தான் உண்மை பொருள். அவரை தான் அதிகமா நினைக்கிறோம். நாம எதை நினைக்கிறோம்? அதிகமா நம்ம உலகாயத்தை தான் நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நினைக்கிறோம், பிறந்த வீட்டை நினைக்கிறோம், எதையோ சிந்திக்கிறோம். ஆனா உண்மை பொருளாகிய ஈசனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக மிகவே நினைவுங்கள் மிக்க எல்லாம் போக விடுமின்கள். நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே என நம்மை ஆண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம் தாமே. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் திருக்குறிப்பே கூறிக்கொண்டு போமாறு அவிமின் பொய்விட்டுடையான் கடல் புகவே. அங்க போறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்ப இங்க இருந்து சாமி அங்க கதவை திறந்து ரெடியா வச்சிருக்காரு, நம்ம போகணும், கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணுமே. அவர் திறந்து சிவலோகத்தே நம்ம வைப்பான். நமக்கு சாமி ரெடியா வச்சிருக்காரு. அணியார் கதவது அடையாமை அங்க அடைக்காம வச்சிருக்காரு நமக்காக. எப்படி நம்ம அடியார் எல்லாம் வருவாங்க, திறந்தே வச்சிருப்போம் அப்படின்னு திறந்து வச்சிருந்தா நம்ம போகிறதுக்கு யோசிச்சா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க போப்போம். மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு? எப்போ உங்களுக்காக நான் திறந்தே வச்சிருக்காருப்பா சாமி, எப்ப எல்லாரும் வாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வேற ஒண்ணும் வேண்டாம். புகழ்மின், சாமி நல்லா புகழுங்க, திருமுறைகள் பாடுங்க, தொழுமின், திருக்கோயிலுக்கு போய் தொழுங்க, பூ புனைவின், பூ நல்லா கட்டுங்க, கட்டி சாமிக்கு போடுங்க. பூ புனைவின் புயங்கண்டால், அப்படி கெட்டும் போது பேசிக்கிட்டே கட்டாதீங்க. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? இறைவனுடைய புகழை, அவருடைய திருவடியை நினைந்து கொண்டு, புந்தியில் நினைந்து கொண்டு, புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கண்டாலையை புந்தி வைத்துட்டு இகழ்வின் இனி எல்லா அல்லலையும் இனியொரு இடையூறு அடையாமே நெகழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முருகி நிற்போமேங்கிறாரு மாணிக்கவாசகர். அப்படி போகிறதுக்கு தயாரா இருக்கணும். எந்த நேரம்னாலும் நீங்க எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல வாழும்போது எப்ப கூப்பிட்டாலும் தயாரா இருக்கணும். இந்த உயிர் எப்பனாலும் பிரியும், அதுக்கு தயாரா இருக்கணும். புரிஞ்சுச்சா? இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, சாமி அடுத்த பிறகு உனக்கு கொடுத்துருவோம், படி கவலையே படாதான்ட்டு பிறவியில போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம இந்த பிறவிக்கு வரணும்னு நினைப்பே வந்துடக்கூடாது. இந்த பிறவியே நம்ம என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். ஒரே நினைப்பு சிவபெருமானுடைய திருவடி மட்டுமே. மிகவே நினைவின்கள் மிக்க எல்லாம் போக விடுமீன்கள். எதை போக விட்டுறணும்? உலகத்தை போக விடுமீன்கள். இறைவனை மட்டுமே மிகவே நினைவின்கள்.
நீல நினைந்தடியேன் உனை நித்தடும் கை தொழுதேன். சுந்தரம் சாமிக்கு நீல குறுகிய சொன்னாரு. நீல சாமி நினைக்கும் போது நீளம் நினைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு உட்காந்து நினைக்கணும். இப்படி சொல்லிட்டு தாசோ நான் போய் உட்கார்ந்தேன். ஒரு அடியார் சொன்னாரு, உட்கார்ந்த நிமிஷத்துல பாருங்க, 1 நிமிஷத்துல எங்கேயோ சிந்தனை போகுது, 1 மணி நேரம் என்னால உட்காரவே முடியல அப்படின்னாங்க. முதல்ல உலகத்துல போகும். நீ உட்கார்ந்ததுமே என்ன செய்யும்னா உலகத்துக்கு தான் போகும். அதை ஃப்ரீயா விட்டுறணும், போய் அடக்கலாம் முடியாது. அப்படியே போயிட்டு தெரிஞ்சுட்டு மறுபடியும் எங்க வந்துடும், ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அதுக்கப்புறம் கொண்டு வரணும். சாமி ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வள்ளுவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு நெறிய மனத்தை வைக்கணும். வச்சா சாமி ஒருமைப்பட்டு வருவார். ஒன்றி இருந்து நெருமீன்கள் ஊனவேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை என்று சொல்வதற்கு நாங்க ஒன்றி இருந்து நினைக்கிறோம். அதை ஒன்று படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். உள்ள புறத்திலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே மனத்தை இழுத்து கொண்டு வந்து ஒரு நிலையில சிவலிங்கத்தை உள்ள நிப்பாட்டணும். உங்களுக்கு என்ன முகூர்த்தம், உங்களுக்கு முருகப்பெருமான் முகூர்த்தம்னா முருகப்பெருமான், சிவலிங்கம்னா சிவலிங்கம், எது உங்களுக்கு தோணுதோ அதை முன்னிறுத்தி கொண்டு வந்து அதை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நம்ம படைச்சு பிரம்மா இங்க அனுப்ப நாம மறுபடியும் அவன் முன்னாடி போய் நின்னா, பிறவி எடுத்து போய் நின்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? கமலனும் மிகவும் அயர்வானார். நமக்கு பிறவி கொடுத்து படைச்ச பிரம்மாவுக்கே அழுப்பு வந்துருதான். அந்த அளவுக்கு நம்ம பிறவி எடுத்துட்டு வந்திருக்கோம்னா பாத்துக்கோங்க. அப்ப அவன் தலையெழுத்து இங்க வந்துட்டோம். அவன் தலையெழுத்து எழுதி அனுப்பிச்சு விட்டாரு, உனக்கு இதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. முருகப்பெருமான் திருவடியை போய் பற்றினால், திருச்செந்தூர் போய் சென்று வழிபாடு செய்தால் நம்ம தலையெழுத்தே சாமி என்ன பண்ணிடுவாரு, மாத்திடுவார். இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாதிரி இருக்கும். நீங்க திருச்செந்தூருக்கு போயாச்சுன்னா உங்க ஜாதகமே என்ன ஆயிரும், மாறிடும். என்னைக்கு நீங்க முருகப்பெருமான் திருவடி வணங்குகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுடைய தலையெழுத்தை முருகப்பெருமான் அழிரப்பரினால் அழித்து விடுவார். அந்த அழிரப்பர் எதுன்னு கேட்கீங்களா? முருகப்பெருமானுடைய திருவடி. அவன் கால்பட்டு அழிந்தது என்ற தலைமேல் அயன் கையெழுத்து. பாட்டுல அவ்வளவு அற்புதமா சொல்றாரு நமது அன்னைநாத பெருமான். செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல் பொழில் என் கடம்பில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலும், வேல்பட்டு அழிந்ததான் வேலையும் சூரனும் வெறுப்பும். வேலைனா கடல் அழிந்தது, சூரன் அழிந்தான், வெறுப்பு மலை சிதைந்தது. அதுக்கப்புறம் கால்பட்டு அழிந்தது என்ற தலைமேல் அயன் கையெழுத்தே என்று. இந்த பாட்டுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, ஆசை என்கின்ற கடலில் மூழ்கி அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஆணவ மலத்தை நீக்கி, சூரன் சொல்றது அங்க ஆணவ மலத்தை நீக்கி, கண்மம் ஆயே ஆணவம் என்கின்ற மும்மலங்களை நீக்கி முருகப்பெருமானுடைய திருவடியில் போய் சென்றால் நமக்கு பேரானந்தம் விளையும் என்று இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, அவருடைய திருவடி தான் கடைசி நமக்கு பேரின்பத்தை தரும். எப்பேற்பட்டவரையும் மாற்றக்கூடிய வலிமை முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உண்டு என்று இந்த பாட்டில் மிக அருமையாக சொல்கின்றார் நமது அருணைநாத பெருமான். செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் பொழில். அந்த பாட்டை மறந்துடாய். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருந்தோம். சென்ற முறை புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்து திருச்செந்தூருக்கும் தாமிரபரணி நதிக்கும் இடையில ஒரு வேள்வி அமைத்தார்னு சொல்லி பார்த்தோம். அப்படி வேள்வி அமைக்கும் போது பல தலங்களை எல்லாம் ஒரு காலத்தில் தாமிரபரணி இரு கரையில் இருக்கும் விளக்கமான தீர்த்தங்கள் அனைத்திலும் விரும்பி மூழ்கி சந்திரனுக்கு உண்டான பெரும் சாபத்தை தீர்த்தருடைய சோமவனத்தில் சென்று மந்திர வடிவரான சோமேஸ்வரரின் மலரடிகளை வணங்கி கடல் முத்துக்களை எடுத்து வீசுகின்ற திரு செந்தில் திருக்கோயிலை அடைந்து வேலாயுத கந்த பரமனை விரும்பி வணங்கி ஆகம விதிப்படி மகிழ்ந்திருந்தார். யாரு? நமது புலிக்கால் முனிவர் ஆகிய வியாக்கிரபாத முனிவர். 5 அங்கே வைதிக முறைப்படி இப்ப செந்தில் பதிக்கும் மணங்கமல் மலர்களுடைய பூங்காவனம் போல இந்த சோமரண்யம்னா எதுனா, இப்ப திருச்செந்தூர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அங்க போவீங்களா யாரும்? நாங்க திருச்செந்தூருக்கு போவாங்க. அங்க அந்த இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எங்க அந்த பழைய கோயில்?
மூவர் சமாதியில பழைய சிவன் கோயில். அங்க எப்ப போனா நீங்க அங்க போயிடணும். திருச்செந்தூருக்கு போனா அந்த பழைய சிவன் கோயில போய் பார்த்துட்டு வரணும். நீங்க போனது கிடையாதா? அந்த கோயில் போனது இல்லையா? நம்ம திருச்செந்தூர் போயிருங்க, போய் அதாவது கொட்டையா போட்டுக்கல சார், கொட்டையா போட்டுக்கல. முன்னாடி முன்னாடி வந்து பஸ் ஸ்டாப் வந்து அங்கதான் நிப்பாட்டுவாங்க. அங்க இறங்கிதான் கொட்டைக்குடியாவே உள்ள வருவோம். அது அந்த அந்த கொட்டைகள்லாம் உள்ள போய் கடைசி முடிவு பாருங்க, தெரு வருது பாத்தீங்களா? அந்த தெருவுக்கு எதுக்க சிவன் கோயில் இருக்கு. அங்கதான் வந்து புலிக்கால் முனிவர் வந்து தங்கியிருக்காரு. பயன் தரும் வைதிக வேள்வி சாலையை விதிப்படி அமைத்து அதனுள் புகுந்து கலைஞானம் கைவந்த முனிவர்களும் அவுணர்களும் வித்தகரும் சூழ்ந்து விளங்க, எல்லா முனிவர்களும் சூழ்ந்து விளங்க அங்க குண்டகங்களை அமைத்து, அந்த குண்டகங்களும் எப்படி இருக்குமா, அதாவது ஒவ்வொரு தச வாயுக்கள் இருக்கு. பிராணன் வாயு என்னன்னா பிராணன். இதெல்லாம் வச்சே பிராண வடிவமான கோதா என்னும் இருக்கு மறை வல்ல அறிஞரும் அபானன் வடிவமான உட்கதா என்னும் சாமவேதம் அல்ல. இப்படி ஒவ்வொருவரும் தச வாயுக்களாக வந்து அங்கே குண்டலத்தில் அங்கே அமர்கின்றார்கள். யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பிராணன் வடிவமாக கோதா என்னும் இருக்கு வல்ல அறிஞர், அபானன் வடிவமாக உர்கதா என்னும் பிரம்மன், உதாரணன் வடிவமாக யசுர் மறையில் சிறந்தவர், சமானன் வடிவமாகி அவ்வளவான தம் இடங்களில் வியப்பு தோன்ற விளங்கி இருப்ப உலகெல்லாம் ஓந்து போற்ற வேள்வியை முறையாக இருந்து நடத்தும் தன்மையை உணர்ந்து. இப்ப எப்படின்னா, இந்த தச வாயுக்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே தச வாயுக்கள் இருக்கு. இப்ப பிராணன் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மூலாதாரத்துல இருக்கும். அந்த வாயு வந்து எப்படி இருக்குன்னா, மூலாதாரத்துல இருந்து அப்படி கிளம்பி ஆரம்பிச்சு மூக்கு வழியாக மூச்சு விடுற பாருங்க, விடுறோம்ல, இது எந்த வாயுன்னா பிராணவாயு. நீங்க உறங்கும் போது எந்த வாயு அதிகமா இயங்கும்னா இந்த பிராணவாயு தான் இருக்கும். மற்ற எல்லா இதுவும் என்ன ஆயிரும், சிவபெருமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாரு. பாவம் ரொம்ப இழைச்சி போயிருக்கு, உறங்கட்டும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கி சாமி கையில வச்சிருப்பாரு. இந்த பிராணவாயு மட்டும் அப்படின்னு என்ன செய்யும், அதை மட்டும் மூச்சை மட்டும் விட்டுக்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு உறங்கிட்டு இருக்கோம். காலையில எழுந்தது சாமி அந்த 31 கருவிகளையும் வாங்கிடுவாரு. 31 ஒரு கருவியை வச்சுட்டு மற்ற கருவிகளை வாங்கிடுவோம். கடைசி முடிக்கிற நேரத்துல அத்தனை கருவியும் திருப்பி சாமி கொடுத்துருவாரு. கொடுத்ததுமே நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா, உறங்கினதோ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது தெரியாது, நம்ம வீட்டுல இருக்கிறங்கிறதே தெரியாது. இப்ப திடீர்னு வெளியூர்ல போய் உறங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கண்ணை அப்படி திறந்து பார்க்கும். இப்ப நம்ம எங்க இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கோமா வெளியில இருக்கோமா, ஓ நம்ம மாமா வீட்டுல இருக்கோமா அப்படின்னு என்ன செய்யும், அப்படி முடிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சுதான் உங்களுக்கு உணர்வே வரும். அப்பதான் சாமி அந்த கருவிகரணங்களை ஒண்ணு ஒண்ணா கொடுப்பாரு. அப்பதான் நமக்கு தெரியும். இப்பதான் வரீங்களா சார்? சரி. ஏன்னா அப்படி ஒவ்வொரு கருவிலாம் கொடுக்கும்போது இந்த பிராணவாயு மட்டும் செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மூச்சு வழியா வருது பாருங்க, இதுக்கு வந்து பிராணவாயுன்னு பேரு. இது வந்து நமக்கு மூச்சு விடல், குரல் வலை இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுலாம் இந்த வாயு இயங்கும். இது வந்து பிராணவாயுன்னு பேரு. அடுத்து வந்து அபானன் வாயு என்ன செய்யணும், சுவாதிட்டானத்துல இருந்து மலத்தை கீழ் நோக்கி செல்லும். கீழ் நோக்கி இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றது பாருங்க, அந்த வாயு வந்து எதுனா இந்த அபானன் என்கின்ற வாயு மூலியமா தான் இந்த கேஸ் டபுள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அது முழுவதுமே அந்த வாயு வழியா தான் போகும். நம்ம உடம்புல பாருங்க என்னென்ன வாயுலாம் சாமி வச்சிருக்காரு பாருங்க. காத்து போகுது பாருங்க, அதெல்லாம் மலை வழியாக காத்து போறதெல்லாம் அபானன்னு பேரு. அடுத்து வந்து வியானன், தோல்ல இருந்து எல்லா தசை நரம்பு எல்லாத்துக்கும் அசைவு கொடுக்கறது எதுன்னா, இப்ப இப்படி தூக்குறீங்க அப்படி அசைவு கொடுக்கு, இங்க தோலை இப்படி தூக்குறீங்க, இதுக்கு அதுல இருந்து ஒரு வாயு எழுவும். அந்த வாயுக்கு வியானன்னு பேரு. தோல்ல இருந்து எல்லா தசைகளுக்கும் செல்லக்கூடிய வாயுக்கு வந்து வியானன்னு பேரு. அடுத்து வந்து உதாரணன் என்ன செய்யும்னா மேல் நோக்கி இயங்கும். அது வந்து கீழ் நோக்கி தள்ளுனது, இது வந்து மேல் நோக்கி எழக்கூடிய வாயுன்னு பேரு. இது என்ன செய்யணும்னா உடலில் எழுங்க நிக்க எந்திப்போம், அப்புறம் நிற்போம், அப்புறம் மறுபடியும் உட்காருவோமா, இந்த நேரத்துல ஒரு வாயு நம்ம கிட்ட இருந்து இயங்கும். அதுக்கு பேரு உதாரணன்னு பேரு. அடுத்து வந்து சமானன் நாபியிலிருந்து கால் வரையும் பரவும் வாயுக்களை சரியாக செய்யும். அதாவது செரித்த உணவை எல்லா இடத்திலும் பிரிச்சு கொடுக்கும். இப்ப நீங்க சாப்பிட்ட உணவை வாங்க சார், நீங்க சாப்பிடுகின்ற உணவை வாங்க சார், வாங்க சார், நீங்க சாப்பிடுகின்ற உணவை எல்லா இடத்துலயும் செரிக்க செஞ்சு அனுப்புறது எதுன்னா, அதுதான் போய் என்ன செய்யும்னா ரத்தத்தை பிரிச்சு கொடுக்கும். நீங்க சாப்பிட்ட உணவு
நீங்க சாப்பிட்றீங்களே உணவு, அது உணவு உள்ள போனதுமே அது என்ன ஆயிரும், வந்து இறப்பையில போகும். இறப்பையில போனதுமே அது எல்லா இடத்துக்கும் நாடி நரம்பு கிரம்புக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அது வந்து ரத்தமாக மாறும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அதுக்கப்புறம் தான் ரத்தமாக மாறும். அது சுத்த ரத்தமா அசுத்த ரத்தமாங்கிறது அது ரெண்டாவது பிரச்சனை. நீங்க சாப்பிடும்போது வாயை மூடிக்கிட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னா அது சுத்த ரத்தமா இயற்கையாவே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது பார்த்து தான் போகும். அது சுத்த ரத்தமா போகுமா இல்ல கழிவு ரத்தமா போகும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஊசின பலகாரத்தை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னதான் போகும், அசுத்த ரத்தமா போயிடும். கெட்டு போன பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற காரணம் அதுதான். ஏன்னா அது அசுத்த ரத்தமா மாறிடும். அப்ப நல்ல பொருளை சிலவருக்கு நல்ல பொருளை சாப்பிட்டுமே என்ன ஆகுதுன்னா அசுத்த ரத்தமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலவர் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்திருக்கும். காய்ச்சல் எதுக்கு வருது, இவன் ஓவரா சாப்பிட்றான் அப்படின்னு காய்ச்சல் வந்து கொஞ்ச நாள் பட்னியா இருக்கணும். பட்னியா அது சரியா உறக்கணும்னாலும் காய்ச்சல் வரும். எல்லாம் விடிய விடிய செல்போன் பாக்குறாங்களா, அவங்களுக்கு முழுவதும் காய்ச்சல் வரும். செல்போன் விடிய விடிய பாக்குறவங்களுக்கு புறமே காய்ச்சல் வரும், கண் எரிச்சல் இருக்கும். அவங்க நல்லா உறங்கி ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்தா தான் அது போகும், இல்லைன்னா போகவே போகாது. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா முக்காவாசி டாக்டர்கிட்ட போனா முக்காவாசி காய்ச்சல் தான். என்னங்க விடிய விடிய உறங்குறதே இல்லைங்க அப்படின்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி வரும்னா அது காய்ச்சலாக வெளியே வந்து படுக்க வச்சு நமக்கு ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் காய்ச்சல் போகும். காய்ச்சல் வருவது நல்லதுதான். நமக்கு உடம்புக்கு இது ரெஸ்ட் கொடுக்கலைன்னா காய்ச்சலாக வந்து முடியும். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் சரியாயிரும். நீங்க என்னன்னா ஊசி கூட போட வேண்டிய தேவையில்லை, ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிரும். ஆனா நாம சும்மா இருப்போமா, உடனே ஒரு ஊசியை போட்டு அதை சரி பண்ணணும்னு தான் பார்ப்போம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து காலம் ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடினாலும் அப்படி பண்ணாங்க. இப்பெல்லாம் ஊசி வந்ததுனால ஈஸியா போய் ஒரு ஊசியை போட்டு ஊசி போடுறாங்க. அது முன்னாடியே எல்லா காய்ச்சலும் வந்தது. ஆனா நல்லா என்ன பண்ணுவாங்க, கஷாயம் குடிச்சு சரி பண்ணிடுவாங்க. முன்னாடி வந்து கஷாயம் குடிச்சு சரி பண்ணுவாங்க. இப்ப கஷாயம் குடிக்கிற அளவுக்குலாம் இங்க யாரும் இல்ல. இப்ப சுகர் உள்ளவங்கள ஒரு சுண்டவத்தல சாப்பிட சொன்னா, சுண்டவத்தலா இனிப்புனாலும் மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் சுகர் வந்தாலும் வரட்டும், ஆனா சுண்டவத்தல சாப்பிட மாட்டேன், அத பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட என்ன செய்யறாங்க, இனிப்பு மறுபடியும் எடுத்து சாப்பிடுறாங்க. சிலவருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பே சேர்ந்துக்கணும், சுகர் உள்ளவங்களுக்கு இனிப்பு சேர்ந்துக்கணும், சிலவருக்கு சேராது, உடனே கூட கொண்ட சுகர் ஏறிடும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இந்த வாயு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, உதாரணன் வந்து மேல் நோக்கி எழும் விக்க இது, அதாவது எழு உட்கார இந்த மாதிரி செலுத்துகின்ற வாயுவுக்கு அது மாதிரி நம்மளுடைய உணவுப் பொருளை எல்லா இடத்துலையும் செரிக்க செஞ்சு எல்லா திசைக்கும் அனுப்புறது எதுனா இந்த உதாரணம். சமானன் என்ன செய்யணும், நாவிலிருந்து எல்லா இடத்துக்கும் பரவி செய்து எல்லா இடத்துக்கும் இதுதான் பரப்போம். முதல் வந்து மேல் நோக்கி தள்ளும். இது வந்து எல்லா இடத்துக்கும் சம அளவு பிரிச்சு கொடுக்கும். எல்லா இடத்துக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடியது சமானன்னு பேரு. அதனாலதான் அந்த வாயுக்கு சமமா பிரிச்சு கொடுக்கறதுனால சமானன்னு பேரு. அடுத்து வந்து நாகன் என்ன செய்யும் அப்படின்னா, அறிவை வளர்க்கும், கண்கள் திறப்பதற்கு மூடுவதற்கு. இது வந்து கண்கள் மூடி முழிக்கிறது கூட அது ஒரு வாயு வருது. கண்ணை மூடி முழிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுல ஒரு வாயு எழுது, அதுக்குதான் நாகன்னு பேரு. அடுத்த ஒரு வாயு என்ன செய்யும்னா கூர்மன், அது வந்து கொட்டாய் அப்படியும்ல, அதுல இருந்து ஒரு வாயு போகுது. அந்த கொட்டாவி என்ன வாயு, கூர்மன்னு பேரு. கொட்டாவி அது மாதிரி காது வலி, வாயை திறப்பு பாருங்க, ஆணு திறக்கிறது மூடுறது, இதுல ஒரு வாயு வெளியே போக உள்ள வர இருக்கு. இதுக்கு பேரு தான் கூர்மன்னு பேரு. அப்புறம் நாக்குல கசிவு ஏற்படுவது, நாசியில கசிவு ஏற்படுவது, தும்மல், இருமல் இந்த மாதிரி வர்றதுலாம் எந்த வாயுலன்னா கிருகிரன் என்கின்ற வாயுல இருந்து வரும். எல்லாருக்குமே சொல்ல வேண்டாம், போன வாரம்லாம் அடியன் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அது என்ன வாயுனா இந்த கிருகிரன் செஞ்ச வேலை, அது செய்ய வேலை, தும்மல் இருமல் எல்லாம் வந்து ஓல வந்து சேர்ந்துக்கிடும். அது செய்யற வேலை வந்து இந்த வேலையை தான் செய்யும். அது இன்னொன்னா எல்லாமே வினைக்கு தகுந்தவாறு தான் செயல்படும். அதை மட்டும் மறந்து நாம என்ன வேணா செஞ்சிருக்கோமோ அதான். தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் ஞானசம்பந்த பெருமான் அழகா பாடினார். இதெல்லாம் உன் வினையினால வருதுப்பா, உனக்கு தும்மல் இருமல் காய்ச்சல் மண்டைடி தலைவலி இதெல்லாம் எதனால வருதுன்னா உன் வினையினால வருது. தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. நீ அஞ்செழுத்து சொல்லு, உனக்கு அதெல்லாம் போயிடும் அப்படின்னு.
தும்மல், இருமல் அது தொடர்ந்தாலும், வெம்மை, நரகம் அது விளைந்தாலும் ஐந்தெழுத்தை சொன்னால் அது என்ன ஆகும்? அது மாறிவிடும் என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக சொன்னார். எந்த பாட்டுல? அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துவேன் என்கின்ற அஞ்செழுத்து பதியத்துல பாடியிருக்காரு இந்த தும்மல் இருமல. அப்ப இது எதனால வருது? நம்மளுடைய விதையின் காரணமாக வருகின்றது. அப்ப காய்ச்சல் எதனால வருது? நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டாள் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேளல் அருங்குளவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ. யார் பாடுறா? ஞானசம்பந்தர் பாடுறார். நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் எல்லா நோய் முழுவதுமே எது வருது? நமக்கு வினைனாலதான் வருது. எதுவுமே சும்மா வரல. சும்மா தண்ணு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். நம்ம வருத்தப்படுறோமா? வேணாதான். நம்ம இன்பமா இருக்கோமா? வேணாதான். ரெண்டுமே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நேற்றுக்கு குற்றாலத்துக்கு போயிருந்தோம், ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷத்தை கேட்டுக்கோங்க. அந்த நேரத்துல ஏதோ சிவபெருமானா யாரெல்லாம் பெற பார்ப்போங்க, முதல்ல குடிங்க அப்படின்னு என்ன செய்வாங்க. நான் அடின்னு சொன்னேன், எங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? குடிச்சிட்டு சாமியை கும்பிடுவாங்க. முதல்ல சாமியை கும்பிட்டுருங்க. நீங்க வர நீங்க அங்க உல்லாசமா இருப்பீங்க, அங்க நட சாத்திட்டு பேசுவாங்க. போய் நாங்க 2வது மாலை நிறைய கட்டி வச்சிருந்தோம். அத்தனையும் சாமிக்கு பார்த்துட்டு உண்மையிலே யதார்த்தமா தான் கட்டி வச்சிருந்தோம். அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டாள் மாலை கரெக்டா திருவடி கீழே, நீங்க வந்து பாத்தீங்களா சார்? கரெக்டா திருவடி வரைக்கும் வந்துச்சு. யதார்த்தமா கட்டணும், அது அமைஞ்சிருச்சு சாமி திருவிழா. அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய நெல்லையப்பர், காந்திமதி, விஸ்வநாதர், விசாலாட்சி எல்லாத்துக்கும் இண்டையா ஒரு 10 இண்டை கட்டி கொண்டு போய் சாமி அம்பாளுக்காக வச்சோம். ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. குற்றாலேஸ்வரர் ரொம்ப அருள் புரிந்தார். வரல, இங்க டைம் ஆயிடுச்சு. நான் இங்கே டைம் ஆயிடுச்சு. இங்க போனதே 6 மணிக்கு தான் போனோம். அங்க 3:30 கிளம்பி 6 மணிக்கு தான் அங்க போனோம். ஏன்னா பூ கட்ட வேண்டி இருந்துச்சு, அதனால லேட் ஆயி பூ கட்டிட்டு போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி இருந்தீங்களோ? விஸ்வநாதர் அடுத்த தடவை காட்சி கொடுப்பாரு. காட்சி கொடுத்துரு. நம்ம நினைச்சிட்டோம்னா சாமி வர வச்சிருவார் விஸ்வநாதர். 3 காசி, ஒண்ணு வடகாட்சி, தென்காசி, மையத்துல சிவகாசி. அங்க போக முடியல, நீங்க வருத்தமே பட வேண்டாம். சிவகாசியை கும்பிடுங்க, இல்லைன்னா தென்காசியை கும்பிடுங்க. அங்க இருக்கக்கூடிய பெருமான் உங்களுக்கு இங்கேயும் வந்து அருள் செய்யும். போக முடியாதுங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நடக்க முடியாதுங்க என்ன செய்வாங்க? இங்க வழிபாடு பண்ணாலே சாமி அந்த பலனை கொடுக்கிறார். இந்த 3 முடியலனாலும் விருத்த காசியா இருக்கக்கூடிய விருதாச்சலம் வணங்கினாலும் கிடைக்கும். நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. கைலாயமலையவே திருவையாறு கொண்டு வந்துட்டாரு அப்பர் சுவாமிகள். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கைலாயத்துக்கு போனாரு, முடியல. அங்க கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, சதம் ஆடுது, ரொம்ப வயசாயிருச்சு. அப்பயும் அவருடைய உழைப்பு குறையல அப்பர் சுவாமிகளுக்கு. ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு சிவபெருமன்ட்ட. ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன்னு எந்த வயசுல? 80 வயசுல சொல்றாரு. அந்த உழைப்பு உடல் தளர்ந்தது, ஆனா உள்ளம் தளரல. நமக்கு லேசா காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தா கூட இம்மல், தும்மலுங்க, சளி வர ரொம்ப பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு, கோயிலுக்கு நான் அடுத்த வாரம் வரலாம்னு நினைக்கிறேன், ஏக்கா கோவச்சுக்கிறாதீங்கக்கா, தயவு செய்து என்னைய கோவச்சுக்கிட கூடாது நீங்கக்கா, நீங்களே போயிட்டு வந்துக்கா அப்படின்னு என்ன செய்வாங்க? ஒரு வாரத்துக்கு அவங்க பக்கமே வர மாட்டாங்க. ஆப்பாடா போயிட்டு வாப்பா அப்படின்னு அப்படி சொல்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. சில பேர் நினைச்சவங்க ஐயோ போக முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. கோயிலுக்கு ஒரு நாள் போக முடியலையேங்கிற வருத்தத்துல உள்ளவங்க நிறைய இருக்காங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கோயிலுக்கு போக முடியாம வீட்டுல சூழ்நிலைகள் வந்து போக முடியாம தடுத்து கெஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல நீங்க கோயிலை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிடும். எல்லா அடியாரும் நேரம் சொற்பொழி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே, நம்ம போக முடியலையே அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்து நினைச்சாலே அந்த பலன் கிடைச்சிடும். கிடைச்சிருந்து பயன்படுத்தலாம், அது வேற விஷயம். ஆனா கிடைச்சிருந்து போக முடியலன்னு அந்த வருத்தம் இருந்ததுன்னா அந்த பலனை சாமி கொடுத்துட்டு வரான். சிலர் வந்து இங்க வந்துட்டு வீட்டை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பலன் இல்லாம போயிடும். அதுதான் உடல் நான் கேள்வி கேட்கறது. ஏன்னா நீங்க திடீர்னு நீங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது. நேரம் மாமா வேற வரேன்னாரு, இவர் காலகாலத்துல சொற்பொழிவை முடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு 7:30 மணிக்கு முடிச்சுட்டா ரொம்ப ரொம்ப
அவரு நான் மெனக்கிட்டு போன்ல வேற சொல்லியிருக்கேன், 7:30 மணிக்கு மேல வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் வாட்டி 7 மணிக்கே வந்து உட்காந்துட்டாருன்னா ரொம்ப சிக்கலாகி போயிடும். இருந்தாலும் சிவாக்கு 7:30 மணிக்குள்ள முடிக்கவே மாட்டாரு அப்படின்னு இல்ல, எப்பயுமே நம்ம 7:30 மணி தான் இந்த சுவாட்சிய. அதனாலதான் 7:35 இல்ல 7:25 7:30 மணிக்கு முடிக்காம இந்த அது 7:30 சொல்லக்கூடாது, என்ன சுவா 7:35 அப்படிக்குள்ள முடிச்சிருவோம். சரி, அப்படி நம்ம இங்க இருந்துகிட்டு வீடை நினைச்சா பலன் இல்லாம போயிடும். அது மாதிரி அங்க இருந்துகிட்டு கோயில் நினைச்சாலும் பலன் கிடைக்கும். இது அவங்களுக்கு. ஆனா என்ன வந்து எங்க இருக்கணும்னா மனம் ஒன்றுபடணும். நம்ம எங்க இருக்கோமோ அங்க அதிகமாக நம்ம நம்மளுடைய கவனம் முழுவதையும் 100% எதுல செலுத்தணும்? இங்க செலுத்தணும். இங்க எதுக்கிட்டே நம்ம கஷ்டத்தெல்லாம் அங்க போய் நினைக்க கூடாது. இங்க வந்தாச்சுன்னா கவனம், இவங்களாம் ரொம்ப கவனமா கேட்காங்க. அடுத்து என்னன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. ரொம்ப போனட்டோம்னா கேட்க டக்குன்னு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. எல்லாருமே நீங்க கேட்குங்க, நான் அதை உண்மையை சொல்லலை, எல்லாருமே கவனமா கேட்கீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் பதில் தெரியும். இருந்தாலும் என்ன செய்வீங்கன்னா, நம்மோட தவறாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லாம இருப்பீங்க. வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சொன்னா தவறாயிருமோன்னு நினைக்கிறீங்க. இவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்லி தவறாயிருச்சுவோ என்னவோ அப்படின்னு நினைச்சு அதுக்காக அதை கூச்சப்பட்டுக்கிட்டே எல்லாரும் அமைதியா, சிவா நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு அமைதியாயிடுறீங்க. சரி, இருக்கட்டும். அப்படி இந்த வாயு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கிருகரன் வாயு வந்து இந்த தும்மல், இருமல் இதெல்லாம் வர வைக்கக்கூடிய வாயு அதுதான். அடுத்து தேவதத்தன் என்ன செய்யும் அப்படின்னா, தூங்கி எழும்போது அந்த அயற்சி இருக்கு பாருங்க, அந்த சோம்பல், இந்த சோம்பலை எந்திரிச்சு அப்படியே சிலவர் பார்த்தீங்கன்னா இப்படி காலைல எந்திரிச்சதும் இப்படிம்பாங்க. அதுல ஒரு வாயு எழும், அந்த சோம்பல்ல ஒரு வாயு எழும். அதுதான் தேவதத்தன் பேரு. கடைசி ஒரு வாயு இருக்கு, அதுக்கு பேரு தனஞ்சயன் பேரு. அது எப்பன்னா நம்ம இறக்கும் தருவாயில நம்மள பாடி இதாயிரும், இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போயிடும் நம்ம நினைப்போம். ஆனா ஒரு வாயு மட்டும் இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சிருவாங்க. வாங்க சார், சுடுகாட்டுல வச்சு எரிச்சு நம்மளெல்லாம் என்ன செய்வாங்க, திரும்பி பார்க்காம அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டதும் மறுநாள் என்ன பண்ணுவா, அந்த வெட்டியான் இருக்கான் பாருங்க, அது வந்து அப்படி எழும். அந்த வாயு வந்து என்ன செய்யும்னா அப்படி துள்ளி குதிக்கும். அந்த இறந்த அந்த பாடியானது அந்த எலும்பு கூட அப்படி துள்ளி அதை அடிச்சு 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 அதை அப்படி குறுகி வச்சிரும். அதைத்தான் உங்களுக்கு மறுநாள் காலையில அந்த எலும்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு வச்சு அஸ்தியை வச்சு கையில கொடுக்குறது. அந்த வாய் வந்து கடைசி நேரத்தை எலும்பு பாருங்க, அதை 4 தட்டு தட்டி கீழே அதையும் அடக்கிட்டோம். அது கடைசி அந்த நேரத்துல இறக்கும் தருவாயில அப்பதான் அது பிரிஞ்சு போகும். அது வரைக்கும் அந்த தனஞ்சயன் வாயு இருக்கும் நம்ம கூட. கடைசி இருக்கக்கூடிய வாயு தனஞ்சயன் எந்திரிக்கும். வெட்டி அந்த நேரத்துல வெள்ளத்துல போயிடுவான். போய் அந்த இது எந்திக்குன்னு சொல்லி அடிச்சு அதை இறக்கிடுவான். கம்பை கொண்டு அடிச்சு இறக்கி அதுக்கப்புறம், ஏன்னா அந்த வாயு வந்து துள்ளி எழும். அந்த வாயு வந்து மிஷின்ல ஒரு நிமிஷத்துல நீங்க ஒண்ணு, இப்பெல்லாம் மிஷின் வந்து ஒரு நிமிஷத்துல அரைச்சு கையில கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற. அதுலயுமே உள்ள எழுசா அந்த வாயு வந்து கடைசி எழும். அதுல அது நெருப்புல போறதுனால உங்களுக்கு தெரியல. அந்த நேரத்துல அந்த வாயு பிரியும். இறந்து உள்ள பாடி போய் இதாகும் போது அந்த வாயு பிரியும். அது வரைக்கும் பிரியாது. அதுக்குதான் தனஞ்சயன் வாயுன்னு பேரு. அப்ப என்ன வாயு? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்கின்ற 10 வாயுக்கள் நம்ம உடம்புல இருந்து கொண்டே இருக்கும். கொட்டாயி கண்ணை மூடுற முழிக்க, இந்த இமை மூடி முழிக்க கூட வாயு செலுத்துது பாருங்க. அது கூட ஒரு வாயு இருக்கு, வச்சிருக்காரு சாமி. அப்பயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொன்று, நம்ம உடம்புக்குள்ள எத்தனை நாடி நரம்புகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாயினாலதான் துடிக்குது. அந்த வாயு இருக்க போய் தான். இல்லைன்னா இப்படி கண்ணை மூடுறீங்களா, மூடி முழிக்கினா அதுல இருந்து ஒரு வாயு இருக்கு. இமை வாயு, வாயு மூலியமாக, காது மூலியமாக. சில பார்த்தீங்கன்னா காத்துல ஏதாவது ஒரு இதை கேட்டாங்கன்னா காத்து வழி அப்படி புகையா போகும் பார்த்துருக்கீங்களா? சில விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா காது வழி புகை போகும். அதுல வந்து ஒரு வாயு செலவு போகும். நாங்க எத்தனையோ திரைப்படத்திலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில படத்தெல்லாம் பார்த்துட்டு காது வழி அப்படி புகை போகும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலயும் இந்த மலைப்பிரதேசங்கள்லாம் போயிட்டீங்கன்னா காது வழி மூக்கொழிலாம் புகை போகும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்படி இந்த வாயுக்களை வைத்தே ஒவ்வொருத்தரும் அமர்ந்து அந்த கோமகுண்டலத்தில் அமர்ந்து வேள்வியை செய்தார்கள் எத்தனையோ முனிவர்கள் எல்லாம். தூய்மையுடன் தெளிந்த அலைகளுடைய கோதாவரி ஆகிய ஒப்பில்லாத வைதிக மங்கை அருட்செல்வத்தை எந்த கௌதமர் ஆறுமுக பரமனுக்கு அற்புதமான இனியதொரு வேள்வியை அமைதி வெளியில் அன்புடன் நிகழ்த்தி வைத்தனர். இப்ப இந்த வேள்வி நடத்துறதுக்கு அங்க தண்ணீர் வேண்டும் என்பதற்காக கோதாவரி அங்கே வருகின்றார். எங்க திருச்செந்தூருக்கு பக்கத்துல
தாமிரபரணிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அங்கே புலிக்கால் முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றாரா, வேள்வி செய்து கொண்டிருக்கின்றாரா, அங்கே தண்ணி வர வேண்டும் என்பதற்காக கோதாவரியை அங்கே வந்து நீராட இடம் அகன்று பெரிய ஆறாகிய புறப்படுவோம் என்று மகிழ்ந்த நிலையில் மகச்சாலையில் பிரவேசித்தாள். அந்த மகமாகிய வேள்வியில கோதாவரி வந்து பிரவேசித்தாள். தண்ணி வேணும்ல, வேள்வி செய்யறதுக்கு தண்ணி வேணுமா வேண்டாமா? வேண்டும். அதுக்காக அந்த கோதாவரியை வகித்தார். பெருந்தவத்தரான புலிக்கால் முனிவர் அங்கு வந்து கோதாவரியில் நியதிப்படி அபவிரத நீராடி, நீ என் வயிற்றில் உதித்த மகளாதனின் தந்தைக்கு செய்யும் உதவியை அன்புடன் செய்தனை. இந்த இடத்தில் நீ சூரிய சந்திரர்களும் 4 மறைகளும் உள்ள காலம் வரை என் பேர் தாங்கி உயர்ந்து இருப்பாயாக என்று அங்கே புலிக்கால் முனிவர் நீ இங்கே இருப்பாயாக என்று கூறினார். விருத்தகங்கை என்று விளம்ப பெரும் கோதாவரியை நீ தாமிரபரணி என்னும் வைதிக மகளுக்கு அன்புடைய சிறந்த தோழியாகி இங்கு வந்து அடைக்கலம் புகுவாருக்கு அமுதமென அமைந்து தகுதியுடைய செல்வமும் சிறப்பும் தந்து கொண்டு இரு அப்படின்னு பணிக்கிறாரு புலிக்கால் முனிவர். அப்ப கோதாவரி எங்க கலக்குது அப்படின்னா தாமிரபரணியோட கலக்குது. அப்படிதான் இப்ப திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த நதி ஓடுதுன்னா இப்ப தாமிரபரணி தான் ஓடுது. ஏன் அந்த நதி வந்து இதோட சிறப்பாகுது அப்படின்னா இந்த வேள்விக்கு பயன்படுத்திய காரணத்தினால் இந்த பேரோடே நீ விளங்குவாயாக என்று சொன்னதும் அந்த கோதாவரி தாமிரபரணியோட சிறப்பு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு பொன்னி நதின்னு பேரு. பொன்னி கிடையாது, தாமிரபரணிக்கு வந்து பொருணைன்னு பேரு. பொருணை நதினா தாமிரபரணின்னு பேரு. அதோட சிறப்பு சொல்லும்போது தாமிரபரணி ஆறு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா. ஓடி அப்படியே ஒரு இடத்துல அந்த இருக்கிற அந்த மலர் மாலைகள் எல்லாத்தையும் இடத்து ஒரே இடத்துல போய் ஒரு பூட்டி வைக்குமா. அது எதுக்கு ஓமானம்னு அந்த ஆசிரியர் சொல்றாரு. எந்த இதுன்னா அந்த புராணம் நம்ம திருநெல்வேலி புராணத்துல உள்ள இதுல அந்த தாமிரனுடைய சிறப்பு சொல்லும்போது அந்த தாமிரபரணி நதியானது அத்தனை அந்த அந்த ஆறுல வந்து எல்லாதும் வரும். மலர் மாலைகள் வரும், அந்த சோலைகள் உள்ள அந்த மாம்பழம் எல்லாமே வருமா. எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல போய் குவிக்குமா. அந்த ஆறு ஓடுற ஆறு வந்து ஒரு இடத்துல குவிப்பது எது போல அப்படின்னா அது அடியாரோடு கூடுவது போல் இருக்குமா. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா ஓமானம். இப்ப நமக்கு ஐடியான்னா என்ன எப்படி வரும், நம்ம அடியாரோட கூடுவோம்னு சொல்லுவோமா. இது எதையும் மொத்தமா கூட்டி வைக்கிறத பார்த்தா எதையோ குப்பையை கூட்டி வைக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படிமா. ஆனா அவங்க ஞானிகளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அடியாரோடு கூடுவது போல் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த நதியை கூட அது கூட்டி வைப்பதை கூட அடியார்களோடு கூடியிருப்பது அப்படின்னு ஓமானம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தாமிரபரணி சிறப்பாக விளங்குகின்றது. அப்படி வேள்விய ஒளிமயமான 2 திருவடிகளையும் அங்கே இருந்து ஒளிமயமான 2 திருவடிகளையும் தாமரையா மணங்கமல் மலர்களை வந்தித்து அங்குள்ள மலர்கள் மாலைகள்லாம் எடுத்து கொண்டு வந்து நீ என்ன செய்யுது புலிக்கால் முனிவர் பிரியா அன்புடன் அனுமதி பெற்று அங்கிருந்து தூய்மையான ஓம்கார திருமேனியாம் சிவகலைக்கு ஒப்பற்ற இடமாக ஒளிரும் பொன்னம்பலத்தில் திருவடிகளை இப்ப என்ன செய்யாரு மறுபடியும் பொன்னம்பலத்துல வந்து அங்கே திருச்செந்தூர்ல வேள்வியெல்லாம் செய்து மறுபடியும் பொன்னம்பலத்தில் வந்து தரிசனம் செய்து பேரன்ப வீட்டை பெற்று உய்தி அடைந்தார். யாரு? புலிக்கால் முனிவர். திருச்செந்தூர் வந்துட்டு தான் மறுபடியும் எங்க போயிருக்காரு, பொன்னம்பலத்துல போய் அந்த ஆனந்த நடனத்தை கண்டு அதுக்கப்புறம் பேரன்பு நிலையை அடைந்திருக்கின்றார் புலிக்கால் முனிவர். அதுக்கப்புறம் தான் அங்க போய் தவம் செஞ்சிருக்காரு அந்த ஆனந்த நடனத்தை காண்பதற்கு. முத்துக்களை கரையில் இறைக்கும் சங்கம தீர்த்தத்தில் நீராடி சோம தீர்த்தத்தில் மூழ்கி அழிவில்லாத அத்தர் எனப்படும் சோமலிங்கேஸ்வரை வழிபட்டு புலிக்கால் முனிவர் அரிய குணமுள்ள வேள்விச்சாலையில் கோதாவரியில் நீராடி செந்திலை அடைந்து எம்பெருமானை அன்புடன் இறைஞ்சி பிறவி துன்பம் நீங்கி குகன் திருவடி பெருநிலை அடைந்தார். அப்ப அங்க போயிட்டு கடைசி முருகப்பெருமான் திருவடியும் அடைந்திருக்கின்றார் என்று சொல்றாரு. அங்க பொன்னம்பலத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு மறுபடியும் திருச்செந்தூர் வந்து அடைந்து முருகப்பெருமானுடைய திருவடி நிழலில் அமர்ந்தார். அப்ப இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப அங்க ஆனந்த நடனத்தை கண்டாச்சு. அதுக்கப்புறம் நேரா ஒவ்வொரு நதிகளாக நீராடி இப்ப இந்த கதை வந்து நதிகள்ல நீராடி வந்து திருச்செந்தூருக்கும் இதுக்கு தாமிரபரணிக்கும் இடையில் உள்ள இடத்துல வேள்விச்சாலை அமைத்து வேள்வி செய்து முடித்து கோதாவரியை தாமிரபரணியோடு இணைத்து அதை சரி செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மறுபடியும் பொன்னம்பலத்துல போய் தரிசனம் செய்து விட்டு மறுபடியும் திருச்செந்திலை வந்து அடைந்து முருகப்பெருமானுடைய திருவடி நிலையை அடைந்தார் புலிக்கால் முனிவர் அப்படின்னு நமக்கு இந்த புராணம் நமக்கு சொல்லுகின்றது. புரிஞ்சுச்சா? இது ஒரு கதை.
இப்படி குட்டி குட்டி கதையா வருது. அதனாலதான் இதுக்கு பேரு பலகதை உபதேசித்த அத்தியாயம்னு இதுக்கு பேரு. அடுத்தது மற்ற ஒரு வரலாறு உள்ளது சுகா அப்படின்னு குருநாதர் சொல்றாரு. இப்ப சீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருநாதர் என்ன சொல்லுவாரு, எப்பா புரியுதாப்பா, நான் சொல்ற கதை உனக்கு புரியுதா, இன்னொரு கதை சொல்லட்டுமா உனக்கு அப்படின்னு குருநாதர் சொல்லுவார்ல, அது போல சுகமுனிவருக்கு வியாசமுனிவர் எடுத்து சொல்கின்றார். இப்ப குருநாதர் கேள்வி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சிஷ்யர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரணும். சந்தேகங்கள் வந்தாதான் உண்மையான சீடர்னு பேரு. அந்த காலத்துல அப்படிதான். ரெண்டாவது, சீடரா உடனே என்ன செஞ்சிட மாட்டாங்க, சேர்த்துட மாட்டாங்க. ஒரு சீடரா உடனே என்ன செய்ய மாட்டாங்க, இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சொன்னாதான் குருகுலத்துல சேர்ப்பாங்க. இல்லைன்னா அந்த பக்கத்துல போக கூட முடியாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இத ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்படியே பார்த்து வெளியில இருந்து அவர் சொல்லி கொடுக்கறத கேட்டே தெரிஞ்சு படிச்சிருக்காரு ஒரு ஆடு மேய்ப்பவர். அப்புறம் அந்த கூட்டத்துல இந்த சீடர்களுக்கு எல்லாம் குருநாதர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேள்விக்கு அந்த அந்த இதை அந்த ஆடு மேய்ப்பவன் பதில் சொன்னதும் உயர்ந்த நினைத்து மறுபடியும் அவரை சேர்த்துக்கிட்டாராம். அந்த ஆடு மேய்ப்பவரையும் சீடராக ஏற்றுக்கொண்டார் குருநாதர் அப்படின்னு முன்னாடி ஒரு கதையில சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, நமக்கே மறந்து போச்சு, அவங்க கரெக்டா சொல்றாங்க. அந்த இதுல சொல்லணும். ஓ ரைட் ரைட், சரி சரி. நிறைய எண்ணில்லாத கதைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த திருச்செந்தூர் புராணத்துல. சரி, அடுத்தவரு வளரும் தவத்தால் மற்றொரு கதை சொல்றேன்ப்பா. அது என்னன்னா, வளரும் தவத்தால் உயர்ந்த வசிஷ்டரும் மகிழும் வாமதேவரும் சவாலியும் மாயையின் காதலில் மிக மயங்கும் காசிவரும் மார்க்கண்டேயருடன் கௌதமரும் முற்களரும் மறையின் நுட்பம் உணர்ந்த குற்றமில்லாத கௌசிகரும் பலகாலம் காசியம்பதியில் பயின்று வளைவான குளிர்ந்த பாதிமதி அணிந்த பரன் திருவடிகளை பணிந்து தவத்தில் சிறந்து அங்கிருந்தனர். எல்லாரும் காசியில எண்ணில்லாத அந்த சப்த ரிஷிகள் எல்லாம் அங்கே காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். அதுல யாருன்னா அந்த வசிஷ்ட மாமுனிவர், எல்லாருக்குமே தெரியும். வசிஷ்ட மாமுனியோட மனைவிதான் அருந்ததின்னு பேரு. இப்ப நீங்க தொலைல நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? அருந்ததி நட்சத்திரம் பார்த்திருக்கீங்களா? அது பக்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும். அது யாருன்னா வசிஷ்ட மாமுனிவர். கற்பில் சிறந்தவங்க யாருன்னா அந்த வசிஷ்ட மாமுனிவருடைய மனைவி தான் அருந்ததி. ஆமா, மித்த எல்லா மனைவிகளுமே கொஞ்சம் வீக்னஸ் பாயிண்ட். அவங்க ஒண்ணுதான். அதனாலதான் திருமணம் முடிக்கும் போது அருந்ததி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப அகலிய கூட ரொம்ப கற்பில் சிறந்தவர் தான். ஆனா என்ன பண்ணிட்டாரு, இந்திரன் போய் புணர்ந்துட்டாரு. இந்திரன் போய் கௌதம முனிவர் வேடத்துல போய் புணர்ந்துக்கிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முனிவர் நம்ம ஜமதக்னி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணாரு, அவருடைய பையன் தான் பரசுராமர். அந்த மனைவி அப்படியே ஆற்றங்கரையில போய் தண்ணி எடுக்க போனாங்க. யாருக்கு? வீட்டுக்கு தண்ணி எடுக்க போனாங்க. கொஞ்சம் தள்ளி போனோம். ஆற்றங்கரையில போய் அப்படி ரொம்ப கற்பில் சிறந்து விளங்கியவர்கள் அவங்க. அந்த அம்மா ரேணுகா தேவின்னு பேரு. அந்த அம்மா பேரு தெரியுமா உங்களுக்கு? ரேணுகா தேவி யாரு சொல்லுங்க பாப்போம். இந்த சொல்லிட்டாங்க மாரியம்மா அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. ரேணுகா தேவி என்ன பண்ணாங்க, அப்படி ஆற்றங்கரையில அங்கெல்லாம் அன்னைக்குலாம் அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் குடம்லாம் கிடையாது, மண்பானையில தண்ணி எடுப்பாங்க. அப்படி போய் இன்னொன்னா ஆற்றங்கரையில தண்ணி நல்லா தெளிவா இருக்கும். இப்ப நீங்க எங்கேயா ஒரு ஆற்றங்கரையில போய் பாருங்க, ஊர் ஆளாளுக்கு குடிச்சு அப்படியே கலங்கள் ஆகி வச்சிருப்பாங்க. தெளிந்த நீரா இருக்கும் ஆற்றங்கரை. அதுவும் காட்டுக்குள்ள வசிப்பாங்களா, அங்க தண்ணீர்லாம் நல்லா தெளிவா இருக்கும். அந்த அம்மா போய் அப்படி எடுக்க போனாங்க. அந்த நேரத்துல அப்படி தேவர்கள்லாம் அப்படி போகும்போது கந்தர்வர்கள், தேவர்கள்ல கந்தர்வர்கள் போகும்போது அவங்க ஒருத்தனை அழகா இருக்கிறத பார்த்துட்டாங்க. அந்த அம்மா அப்படி அழகா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மெய் மறந்துட்டாங்க. இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது, இருந்தாலும் மனதளவுல செஞ்சதுனால அது குற்றமாக, அது கற்புக்கு தடையாக ஆகியது. உடனே இதை ஞான நிஷ்டையில பாக்குறாரு. யாரு? ஜமதக்னி முனிவர் பாக்குற. ஆகா, இதுதான் சூழ்நிலையா, மூத்தவனை கூப்பிடு அப்படின்னாரு. மூத்தவன் வந்தான். இந்த கோடர் எப்படி அம்மா தலையை விட்டு அப்படின்ட்டாரு. அப்பா இல்லப்பா என்னால முடியாதுப்பா அப்படின்னாரு மூத்த மகன். இளைய பையனை கூப்பிடு அப்படின்னாரு. பரசுராமர் போனாரு. அப்பா சொல்லு பேச்சு மறு பேச்சு கேட்கறது, மறு பேச்சு பேச மாட்டாரு பரசுராமர். கோடரி வாங்கினாரு, அம்மா தலையை வெட்டிட்டாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா நீங்க மாரியம்மாவை பாத்தீங்கன்னா தலை மட்டும் வச்சிருப்பாங்க. பெருமத்தவன்பட்டிக்கு போயிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா அது தலை மட்டும் வச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி அப்படி வச்சதும் உடனே ஒரு காலத்துல அந்த
அர்ஜுனன் காத்த வீரிய அர்ஜுனன் ஒருத்தன். இப்ப பாருங்க, இப்ப தலையை வெட்டினதுனால அந்த வினைப்பயன் எப்படி வருது பாருங்க. அதுக்காக சொல்ல வரேன். இந்த கதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப ஒருத்தருக்கு நாம ஒரு விதை செய்யறோம் அப்படின்னா அது நமக்கும் வரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒருத்தங்க நம்ம தீக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். நீங்க யோசிக்கலாம் வேண்டாம், பின்னாடி வந்தே தீரும். அல்லது தவறு செய்யறதுக்கு ரொம்ப பயப்படணும். நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆக நாளைக்கு இது நமக்கு வரும், செய்வோமா வேண்டாமான்னு யோசிச்சு செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். நீங்க மனதளவு பிறருக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட நீங்க அது நமக்கு வந்துடும். நீங்க மனதுலதான் நினைப்பீங்க, அது நேர்ல வந்து பயன் தரும். நீங்க மனசுலதான் பயன் தரும் இன்னைக்கு மனதுல அளவுல வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். புறத்துலயும் வந்து பலாதபாடு படுத்திடும். அதனால தவறு செய்யறதுக்கு ரொம்ப துணியணும், ரொம்ப பயப்படணும். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். யோசிக்கணும். இப்போ ஒருத்தர் நம்ம அடிக்க போறோமே, நாளைக்கு நம்மள ஒருத்தர் பின்னாடி வந்து அடிப்பானே அப்படின்னு யோசிக்கணும். 2 பேரும் சோடி போட்டு கிளம்பிட்டாங்கய்யா, பக்கத்து வீட்டுல எங்கதான் போவாங்களோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்மள சொல்றதுக்கு 4 பேர் அங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அதனால நம்ம யாரையுமே எது சொன்னாலும் நமக்கு பின்னாடி வந்துருச்சு, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எது செய்தாலும் அது பின்னாடி வந்து பயன். நீங்க எல்லாம் இறைவன் செய்யணும், பேசாம இருங்க. இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், செத்தாரை போலே திரி அப்படின்றாரு பட்டினத்தாரு. வேற எதை நோக்கினாலும் நமக்கு அது பயனை தந்துடும். ஆனா செத்தாரை போலே திரியணும். பேசாம சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு நீங்க சும்மா இரு சொல்லற. அதனாலதான் முருகப்பெருமான் அழகா சொன்னாரு, ஒரு வார்த்தை தான், சும்மா இரு சொல்ல. அவர் வாட்டு உட்காந்து முருகப்பெருமான் திருவடியே நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு. பண்ணாரு பாருங்க, முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு சக்தி சரவண. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இது அப்படி பாட வச்சாரு முருகப்பெருமான். ஒரே ஒரு வார்த்தை தான், சும்மா இரு. அப்படி இருக்கணும் இந்த உலகத்துல. இல்லைன்னா அது பயனை கண்டிப்பா முற்பகல் செய்தா பிற்பகல் தாமே விளையும். செவத்துல அடிச்ச பந்து கண்டிப்பா நம்ம கிட்டதான் வரும். அதுல எந்த வித ஆச்சரியமும் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்தவங்களை வந்து மன நோக்கம் மாதிரியே பேசுவாங்க. படக்கு 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 படக்குன்னு பேசிடுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படின்றது சொல்லுவாங்க, இப்படி மன நோகும்படி இப்படி பேசுறாங்களே சார். எங்க வீட்டுக்கே ஒரு நாள் வந்துட்டாங்க, வந்து இப்படி மன நோகும்படி பேசுறாங்க என்ன சார் அப்படின்னு ஒன்னே சொல்லு, உங்களை மனதை வருத்தப்பட வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அனுப்பிப்பாங்க சார், நீங்க கவலைப்படாங்க. இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டணும்னா அவங்களுக்கு எது நடக்கக்கூடாதுன்னு கேட்டிக்கோங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இப்ப யாரா இருந்தாலும் நமக்கு மற்றவங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் சாமி கிட்ட. அவங்களுக்கு துன்பம் வரும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. நம்ம 4 பேர் திட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது, நம்ம திட்டினவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது அப்படி நினைக்கணும் நம்ம. புரியுதா? அதுதான் உண்மையான பக்திக்கு அடையாளம். நம்ம 4 பேருக்கு ஏசினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நம்ம பெருமானே அவங்க அந்த உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி, இந்த விளைவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் வரும், என்னை அடிக்கிறவனுக்கு ஒரு பயன் வரும், அவனை 4 பேர் அடிப்பாங்க, அதுல இருந்து அவனை காப்பாத்திரு அப்படின்னு நம்ம சாமிகிட்ட வேண்டாம். புரியுதா? அதுதான் பக்திக்கு. உடனே என்னை அடிச்சிட்டல சாமி, என்னை 2 பேரை விட்டு அடி விட்டுருக்கான், நீ ஒரு 10 பேரை வச்சு அவனை வெளுத்துரு அப்படின்னு மட்டும் தயவு செய்து என்ன செஞ்சிடாங்க, நினைக்க கூடாது. நீங்க என்னைக்கு நீங்க மற்றவர்களை உயர்வாக நினைக்கின்றீர்களோ அன்னைக்கு உங்களை சாமி உயரத்துல வச்சிருப்பாரு, உங்களை உயர்த்திடுவாரு. நீங்க அதை அனுபவத்துல உணர்வீங்க. நம்மளை எவ்வளவு தீங்கு செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைங்க, உங்களை சாமி உயரத்துல வச்சிருப்பாரு. நன்றுடையான் தீயதிலாம். நம்ம சாமி நல்லதே செய்யக்கூடியவர், தீயதே செய்ய மாட்டார், தீயதை நினைச்சு கூட பார்க்க மாட்டார். அதனால நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம விடையை கழிக்கிறாங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு நம்ம நன்மை தான் சொல்லணும், நன்றி தான் சொல்லணும். நம்ம ஒருத்தங்க தீங்குறாங்கன்னா அவங்களுக்கு நன்மை தான் செய்யும். அவங்களுக்கு தீங்கு வரணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம தலைவர் எப்படிப்பட்டவர், சாமி அப்படிப்பட்டவர், அப்ப தொண்டர் எப்படி இருக்கணும், அது மாதிரி தானே இருக்கணும். தலைவர் எவ்வளியோ அவளையே தொண்டர் இருக்கணும். சாமி யாருக்கு தீங்கு விளைக்கும்னு நினைப்பாரா, அது போல நாமளும் இருக்கணும். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி இந்த ஜமதக்கினி முனிவர் என்ன பண்ண, அந்த காத்த வீரிய அர்ஜுனன் என்றவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் வந்து இவர் ஒரு மலவி என்கின்ற பசு வச்சிருந்தான். அதை வந்து கேட்டான் பாருங்க, இவர் கொடுக்கல, இந்த ஜமதக்கினி முனிவர் கொடுக்கல. இது தெய்வீக பசுப்பா, இதெல்லாம் உன்ட்ட கொடுக்க முடியாது அப்படின்னதும் இவன் எப்படியாவது இவரை அழிக்க வேண்டும் என்று இவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது இவர் தலையை வெட்டிட்டான். யார? ஜமதக்கினி முனிவரை தலையை. இப்ப தாயை வெட்டினது இங்க இவர் தலை போயிடுச்சா, முற்பகல் செஞ்சு பின்னாடி போயிடுச்சு பார்த்தீங்களா, இவர் தலையை வெட்டிட்டான். இவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் இந்த செய்தியை அறிந்து பரசுராமர் என்ன பண்ணாரு, அவர் 21 தலைமுறை உள்ளவரையும் வெட்டி சாச்சாராம்.
அந்த பரசு என்கின்ற அந்த ஆயுதத்தை வச்சு அந்த காத்தவேரி அர்ஜுனனையும் மட்டும் இல்லாம அவன் வம்சத்தையே அழிச்சிட்டானான். அதுக்கப்புறம் தான் அவரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த பாவம் தொலைவதற்கு காஞ்சிபுரத்துல போய் வழிபாடு செஞ்சாரு. நம்ம போன வட்டம் பார்த்தோமா, காஞ்சிபுரம் புராணத்துல பார்த்தோம், ஏன் இருக்கா பரசுராமர் வழிபட்ட இடம் சொல்லி போய் பார்த்தோம். அதனால நம்ம போய் பார்ப்போம். கண்டிப்பா காஞ்சிபுரம்னா இப்போதைக்கு முடியாது போல தெரியுது, ஏன்னா அங்க பாலாலயம் பண்ணியிருக்காங்க. அதனால போக முடியாத சூழ்நிலையா இருக்கு. இல்லைன்னா போறதா தான் இருந்துச்சு, அந்த நாள் பார்த்து பாலாலயம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி பார்ப்போம். திருவள்ளூர் கூட்டி அரசு ஆயுதத்தை சாமி தான் கொடுத்தாரு. அந்த ஆயுதத்தை அப்பா கொடுத்தது, அவர் வந்து பிள்ளை கொடுத்தார். இப்படி அப்ப எதுவுமே முற்பகல் செஞ்சா பிற்பகல் தாமே வந்து விளை. அது மாதிரி இந்த பராசர முனிவர் என்ன பண்ணாரு, அந்த அந்த அவருக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அந்த இவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது தவத்தை கலைத்தார்கள். அந்த 6 பிள்ளைகளும் போய் பக்கத்துல விளையாட செய்ய, அந்த தண்ணி, அந்த சரவண பொய் தண்ணி இருக்கும், சரவண பொய்யில தண்ணி அடிச்சு அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களா. அவர் பார்த்தாரு, திடீர்னு கண்ணை முழிச்சாரு. எப்பா குழந்தைகளே, அங்கே விளையாட வேண்டாம், தண்ணீரில் விளையாட வேண்டாம், எத்தனையோ மீன்கள் இருக்கின்றன, அதெல்லாம் அதுக்கு நீங்க துன்பம் கொடுக்க கூடாது என்று பராசர முனிவர் கூறினார். உடனே அந்த பிள்ளைகள்லாம் மறுபடியும் கேட்காம அந்த தண்ணியை போட்டு அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்ததுல, நீங்க 6 பேரும் மீன்களாக இருக்க கடவுதுன்னாரு. அப்படியே அந்த 6 பேரும் அப்படியே மீனாவே இருந்தாங்க சரவண பொய்யில. அப்ப அதுல ஒரு பிள்ளை மட்டும் கேட்டது, எங்களுடைய சாப விமோசனம் எப்போது கிடைக்கும் அப்படின்னதும், முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கும் போது அதுல ஒரு சொட்டு வந்து இதுல விழுவும், அப்ப உங்களுடைய சாப விமோசனம் பெறுவீர்கள் அப்படின்னு பராசர முனிவர் சொன்னதும், உடனே உமையம்மை முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கும் போது அதுல ஒரு சொட்டு சரவண பொய்கையில வந்து விழுந்ததும், அந்த 6 பேரும் மறுபடியும் எப்பயும் போல மனிதர்களாக ஆனார். அந்த மீன்களாக இருந்தவர்கள் மறுபடியும், அது வேற முருகப்பெருமான் வந்து காத்தி, அது வேற. இது வந்து பராசர முனிவருடைய பிள்ளைகள் சரவண பொய்கையில வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அவர் அங்கதான் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரவண பொய்கை என்பது தர்ப்பை காடுன்னு அர்த்தம். நீங்க சரவண பொய்கைன்னா நீங்க இதுதான் நினைக்க கூடாது, தர்ப்பை காடு, தர்ப்பை வனம்னு பேரு. தர்ப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வனம், அதுல இருக்கக்கூடிய பொய்கைக்கு சரவண பொய்கைன்னு பேரு. பொய்கைன்னா குளம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எத்தனைங்க சரவண பொய்கை இருக்குன்னு நீங்க கேட்க கூடாது, நிறைய இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பழனியில இருக்கு, திருப்பரங்குன்றத்துல இருக்கு, நிறைய இடத்துல சரவண பொய்கை இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படி இப்படி எண்ணில்லாத முனிவர்கள், இந்த சப்த ரிஷிகள் எல்லாம். அதே மாதிரி காசிம முனிவர் ரொம்ப முக்கியமான முனிவர். என்னன்னா, காசிம முனிவர் நல்லா தவம் செஞ்சவர், நல்லா மரிசியோட பையன் தான் காசிம முனிவர். அவர் என்ன பண்ணாரு, தேவர்களோடு சேர்ந்து மாயைக்கு மயங்கி, சூரபத்மனுடைய அம்மா பேரு மாயின்னு பேரு. மாயை என்ன பண்ணா, காசி எப்படியாவது மயக்கி நம்ம எண்ணில்லாத அசுரர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பி, மாயை ஆகிய சூரபத்மனுடைய அம்மா காசி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படி அழகா அப்படி போய் நின்னா முன்னாடி நின்னது. இவர் என்ன பண்ணாரு, இவருடைய தவம் கலைந்தது. அந்த பெண்ணுக்கு அடிமையாகி, நீ என்ன சொல்றிய நான் செய்யறேன் அப்படின்ட்டாரு. யாரு? காசிம முனிவர். அப்ப திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி யானையாக மாறினார்கள். யாரு? மாயை யாரு? சூரபத்மனுடைய அம்மா. அப்படி யானையா மாறினது, இவர் யானையாக மாறி புணர்ந்தார். யார? அந்த பெண்ணை மாயையை புணர்ந்தார். புணர்ந்ததும் எண்ணில்லாத அசுரர்கள் தோன்றினார்கள். அதுல வந்து தாரகாசுரன், யானை வடிவமுடைய. 2வது திடீர்னு சிங்கமா மாறினாங்க அந்த அம்மா மாயை. உடனே இவர் சிங்கமா மாறி புணர்ந்தார். அப்படி புணர்ந்ததும் எண்ணில்லாத அசுரர்கள் தோன்றினார்கள். அதுல தலைமையா இருக்கக்கூடிய சிங்கமாசுரன். அடுத்து சூரபத்மன் அப்புறம் மறுபடியும் இதானாங்க, சூரபத்மன் பிறந்தான். அதுக்கப்புறம் எண்ணில்லாத அசுரர்கள், நிறைய குழந்தைய பெத்து தள்ளிட்டாங்க. யாரு? அந்த அம்மா மாயை. எண்ணில்லாத அசுரர்களை, ஏன்னா இப்ப போர் புரியணும்னா எண்ணில்லாத அசுரர்கள் வரும்ல, அதனால எண்ணில்லாத அசுரர்களை பெற்று கொடுத்தார்கள் இந்த மாயை. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க நவ வீரர்கள் அம்பாளுடைய அந்த நவமணி இருக்கும் பாருங்க, அந்த இதுல குண்டலத்துல அம்பாள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நவ மணிகள் அப்படி தெரிச்சுதான் நவ வீரர்கள் தோன்றுவாங்க முருகப்பெருமானுக்கு. அப்புறம் வேர்வில இருந்து எண்ணில்லாத தேவர்கள் தோன்றுவார்கள்.
அப்படி 33 கோடி தேவர்கள் எல்லாம் யாருக்கு துணைக்கு போவாங்க? முருகப்பெருமானுக்கு போர் வீரர்களாக போவார்கள். அங்கே காசிம முனிவருக்கு குழந்தையாக இருக்கக்கூடிய எண்ணில்லாத அசுரர்களை உருவாக்கி நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு காசிம முனிவர். இவங்க யாரும் சொல்றதை கேட்கவே இல்லை. ஆனா சொல்லி கொடுத்தாரு, பாடம் சொல்லி கொடுத்தாரு. எப்ப சிவபெருமானை வணங்குங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்புடையது. இந்த உலகத்துல சிவ பூஜைக்கு மிஞ்சது எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன வர வேண்டியதுனாலும் சிவபெருமானை கிழங்குனது. உடனே சூரபத்ம தவம் செஞ்சு அந்த 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும் என்று சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கி கொண்டார். அவர் அவ்வளவு சொல்லி கொடுத்தாருல. மீதி பாடத்தை அவங்க சரியா கேட்கல. இறைவன் மேல அன்பு வைக்கணும், அவர் எது கேட்டாலும் கொடுப்பாருங்கிறத கேட்டாங்களே ஒழிய அவர் மேல அன்பு வைக்கணும், அவர்கிட்ட எது கேட்க கூடாதுங்கிறத கேட்கல. இல்ல, அதனாலதான் அறகுறை பாடம் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு? அறகுறையா கேட்டா எல்லாம் அறகுறையாவே முடிச்சிடும். அதனால எது கேட்டாலும் முழுமையா கேட்கணும். இது அறகுறையா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓ இதுதான் செய்தியா அப்படின்னு மீதி செய்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா போயிடும். அப்படி நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. இப்ப பாதி கேட்டுட்டு பாதி கேட்காதெல்லாம் நிறைய இருக்கு. திருச்செந்தூர் இது சில பேர் பாதி கேட்டு கடல்ல மட்டும்தான் குளிக்கணுமா, அப்ப நாளைக்கு கிணத்துல குளிக்க வேண்டாமா, சரி சரின்னு பாதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கிணத்துல குளிக்கணும்னு சொல்லி சொல்லுது. கந்த புஷ்கரணி தீர்த்தத்துல குளிக்கணும்னு சொல்லுது. 16 தீர்த்தம் கடல்ல குளிக்கணும்னு சொல்லுது. ரெண்டுலயுமே குளிப்பது சிறப்பு. அடின்னு ஆரம்பத்துல அறகுறையா கேட்டுட்டு, இந்த அடியின் மாதிரி அறகுறையா கேட்டுட்டு நாங்க கடல்ல போட்டு குளிச்சுட்டு நேர ரூம்ல குளிச்சிட்டோம் முன்னாடி. இப்ப கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல குளிக்கணும் அப்படின்னு. கந்த புஷ்கரணி தீர்த்தமாகிய முருகப்பெருமான் உருவாக்கிய அந்த நாளைக்கு நட்டில் குளிக்க வேண்டும். நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அது அப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தண்ணி இப்பயும் அப்படியே இருக்கும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முருகப்பெருமான் உருவாக்கியது அது எப்பவுமே குறையவே குறையாது. இப்ப இதுல கூட வற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ராமேஸ்வரத்துல 21 தீர்த்தத்துல கூட வற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருச்செந்தூர்ல கொஞ்சம் கூட வற்றாது. நீங்க மோக்க மோக்க வந்துகிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும் தண்ணி. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஆச்சரியம். கடல் பக்கத்துல கடல் தண்ணி தான் வரும். ஆனா இது எப்படி இருக்கு பாத்தீங்களா தண்ணி? இன்னொன்னு சாமி இறைவனுடைய கருணை. முருகப்பெருமான் வேலாயத்தை வச்சு உருவாக்குனதுல அது கந்த புஷ்கரணி தீர்த்தம். அப்படி எண்ணில்லாத காசிம முனிவர் அவரு ரொம்ப, அது மாதிரி கௌதம முனிவர், அந்த அகடி, அந்த 2 பசுக்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அந்த கௌதம முனிவர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யாகம். எல்லா முனிவர்களும் எங்க இருந்தாங்க? காசியில இருந்தாங்க. அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது 8 முனிவர்களும் காசி விஸ்வேஸ்வரர் திருவடி அண்டளந்த மலர்களை சிறமையில் அணிந்து அப்பெருமான் அருளோடு விடையளிக்க காசியம்பதியை நீங்கி இயற்கை நீடித்து வைதிக மறையொழுக்கம் நிறைந்த செந்திலம்பதியில் சேர்ந்தார்கள். அத்தனை முனிவர்களும் எங்க வந்துட்டாங்க? திருச்செந்தூருக்கு வந்துட்டாங்க. பரமனது சிறந்த அருட்கடலின் முதன்மை இன்பம் முழுதும் எய்தினர். அப்படியே ஆனந்தத்தில கூத்தாடுறாங்க. முருகபெருமானுடைய திருவடியை வணங்கி மகிழ்கின்றார்கள். அப்படி இன்பம் எய்தினார்கள் என்ன அர்த்தம்னா, சாமியை கண்டு வணங்கி அப்படியே அகம் மகிழ்வது. புறம் மகிழ்வது வேற, அகம் மகிழ்வது வேற. முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளோடு ஆடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே அப்படிங்கிறாரு யாரு? நம்ம திருமூல தேவனா சொல்றாரு. அதுபோல அகத்தில் கண்கொண்டு நம்ம பார்க்கணும் இறைவனை. முகத்துல பார்ப்பதை காட்டணும். அந்த முகத்தில் பார்த்து கொண்டு அகத்துல உள்வாங்கி நாம இறைவனை நினைக்க வேண்டும். அதுதான் சிறப்புடையது. நீங்க புறத்தில் செய்வதை காட்டிலும் எதுனாலும் அகத்துல செய்வதற்கு பலன் ஜாஸ்தி. இப்ப நீங்க போறீங்க, எல்லாரும் மலர் மாலைகளா கட்டி கொடுக்காங்க, உங்களால கட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருமானே அப்படின்னு சொல்லி நீங்க மனதால அப்படி மாலைகள் அப்படி கட்டி சாமிக்கு கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணுங்க. அதுக்கு எண்ணில்லாத மடங்கு புண்ணியம். பாவனை பண்ணணும், அதுலதான் விஷயம் இருக்கு. பாவனை. ஆனா நீங்க நினைப்பீங்க உங்களால முடியாது, அதுதான் கஷ்டம். அதுக்குதான் புறத்துல செஞ்சு பழகினாதான் அகத்துல வரும். புறத்துல செய்யாம அகத்துல வரவே வராது. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். ரெண்டாவது அதுக்கு தகுந்த மாதிரி தவமும் நம்ம செஞ்சிருக்கணும். இறைவனுக்கு பணி செய்வதற்கு கூட அவன் அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது? பூவை தொட முடியாது, கோயிலுக்கு வர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நேற்று குற்றாலீஸ்வரர் பார்க்க போனோம். கூட்டம் வெளியில அவ்வளவு கூட்டம் இருக்கு, குளிக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு. கோயிலுக்குள்ள ஆளே காணோம். நாங்க மட்டும் தான் உள்ள இருக்கோம். கோயிலுக்குள்ள ஆளே காணோம். நான் அடிக்கடி சுத்தி சுத்தி பார்க்க ஒருத்தருமே இல்லை. நாங்க மட்டும் தான் போய் ஐயரு, நாங்க 28 30 பேர் நாங்க தான் நிற்கும். அப்பாடா நீங்க வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பூ கொண்டு வந்திருக்கீங்களா, பூ கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நாங்க மாலையை தூக்கி கொடுத்தோமா, அது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னாங்க.
அவரு அப்படின்னு சொன்ன, வெளியே கூட்டம் அவ்வளவு இருக்கீங்கயா அப்படின்னு. பாத்தீங்களா, உங்களுக்கு பெருமானுடைய அருள் இருக்கு அப்படின்னு அவரு யார் சொல்றா, ஐயா சொல்றாரு. ஏன்னா எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, கோயிலுக்குள்ள வர முடியாது. அத்தனை பேர் குளிக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் குளிக்காங்க, யாரும் இங்க உள்ள வர முடியாது. அவ்வளவு எதுக்குமே அவன் அருள் இல்லாம நாம என்ன செய்ய முடியாது, திருக்கோயில போய் வழிபாடு. அவன் அருளாலே அவன்தான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் அருளாலே அவன் தான் வழங்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அதான் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அதாவது அவன் அருளாலே அவன் தான் வணங்கினா, இப்ப ஒரு இருட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுக்குள்ள விளக்கு இருக்கு உள்ள, உங்களை போய் விளக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னா நீங்க எப்படி போய் எடுப்பீங்க, அப்படியே தெலாவீங்க. விளக்கு போய் இருட்டுக்குள்ள போய் பார்க்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு தெரியுமா, கண்ணு தெரியுமா, இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாது. ஆனா அதே விளக்கு, அத விளக்கு ஏற்றி உள்ள வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இருட்டுக்குள்ள விளக்குல ஒளி இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம், கரெக்டா அந்த ஒளி தெரியுது, அங்கதான் விளக்கு இருக்கு அப்படின்னு போய் ஈஸியா போய் எடுத்துட்டு, விளக்கின் ஒளியை கொண்டுதான் விளக்கு இருப்பதை கண்டுபிடிக்க முடியும். புரியுது உங்களுக்கு, அந்த விளக்கின் ஒளி என்பது சிவஞானம், அந்த விளக்கு என்பது சிவம், அவன் அருள் என்பது சக்தி, அவன் சிவம் என்பது சாமி. அப்ப நம்மளை கொண்டு சேர்ப்பது யார் அப்படின்னா, சிவஞானமாக விளங்கக்கூடிய, திருவருளாக விளங்கக்கூடிய, திருவடியாக விளங்கக்கூடிய உமையம்மை தான் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும். இப்ப திருவடி யாரு, சிவஞானமாக விளங்கக்கூடிய சக்தி. சக்தி இல்லாம நம்ம சிவத்தை அடைய முடியாது. அவங்களுக்கு அதான் அவன் அருளாகிய சக்தியை கொண்டு சிவத்தை அடைவது. நம்ம முக்திக்கு போனாலும் அந்த அம்மா தான் நம்மளை கொண்டு போய் அந்த பேரின்பத்தை அனுபவிக்க செய்வார்கள். புரியுது அவங்களுக்கு. இந்த விளக்கு பூஜையெல்லாம் நடத்தும் போது அந்த ஒளி எரியுது பாத்தீங்களா, அந்த எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, என் குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கணும், என்னுடைய இதெல்லாம் நீங்கணும், எனக்கு பங்களா கிடைக்கணும், எனக்கு எல்லாம் அப்படி வேண்டுவாங்க. விளக்கு பூஜை அன்னைக்கு இறைவன் மேல அன்பு வரணும்னு கேளுங்க, கண்டிப்பா ஞானம் உண்டாகும். ஏன்னா விளக்கு என்பதே ஞானம், விளக்கிட்டார் மெய்நெறி ஞானமாகும் இருக்காங்க, ஞானம் உண்டாகும். சரி, ஞானம் மட்டும் தான் கிடைக்கும் நினைக்காதீங்க, உங்களுக்கு எல்லா நலனும் சாமி கொடுப்பாரு, நீ அது மட்டும் தான் நினைக்காதீங்க. நீங்க கேட்கும் போது உயர்ந்ததை கேட்கணும், நீங்க தாழ்ந்ததே கேட்க கூடாது. விளக்கு பூஜையில போய் எனக்கு இதை கூட அதை கூட கேட்காதீங்க, உங்க மேல அன்பு வரணும் மட்டும் கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். உங்க வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நீங்க சகல சௌபாகியங்களை நினைச்சிட்டு இறைவனுடைய அன்பை நீங்க விட்டுறீங்க, அதனாலதான் நமக்கு மைனஸ் ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு. அதனால அவனுடைய அருளை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவரை அடைய முடியும். அவன் அருளாலே அவன் தாள். எல்லாரும் அவன் அவன் நாங்க, ஞானசம்பந்த பெருமான் மட்டும் பார்த்தாரு, அவர் இவன் அப்படின்ட்டாரு. அவன் வேற எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருக்காரு அப்படின்ட்டாரு. இவன் அன்றே தோடுடைய செவ்வியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் அவன் அங்க இல்ல, இவன் அன்றே அப்படின்ட்டாரு. இங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காருன்னு அப்படி பார்க்கணும், சாமியை உள்ளுக்குள்ள பார்க்கணும். அவன் தான் தொலை பொருளா தெரியுது, இப்ப இவன் தான் இங்கதான் இருக்காரு அப்படின்னா. அதான் முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அகத்துல பார்த்தா ஆனந்தம் உண்டாகும், முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனந்தம் உண்டாக. ஆனா அதுக்கு எது தேவைன்னா புறம் தேவை, புறம் இருந்தா தான் அகத்துக்குள்ள. சரி, இந்த கதையை முடிச்சிருவோம். அருந்தவர் குமாரனது கந்த மாதன வடிவையும் இடம்பெயராது சூழும் முத்துக்களை அலைகள் வாரி இறைக்கும் வதராரம்ப முதலியான ஞானத்தை மிகச் செய்யும் 24 புண்ணிய தீர்த்தங்கள். அங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல 24 தீர்த்தம் இருக்குன்னு, அந்த 24 தீர்த்தத்திலே நீராடினார்கள் அந்த சப்த ரிஷிகள் எல்லாம். தனித்தனியாக ஒவ்வொருத்தரா என்ன செஞ்சாங்க, இந்த திருச்செந்தூருடைய சிறப்பு பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு முனிவரும் என்ன சொல்றாங்க பாருங்க. எண்ணில்லாத தலங்கள் பல இருக்கின்றன, அவைகளை குறித்து கூறுமிடத்து ஓமை கூற இயலாத ஒளிமிகும் வேல் குமரனது செந்தில் பதிக்கு தாழ்ந்தவை. மற்ற பதிகங்கள்லாம் திருச்செந்தூருக்கு முன்னாடி கீழே தானா அப்படி சொல்றாரு. எந்த முனிவர் அப்படின்னா, பாதிபதி சடைப்பரவனை வழிபட்ட வசிஷ்ட முனிவர் திருவாய் மலர்ந்தருளினார். வசிஷ்ட முனிவர் சொல்றாரு, எத்தனையோ தலங்கள் நான் போயிருக்கேன், ஆனா திருச்செந்தூர் மாதிரி இல்ல, அப்படி ஒரு தலம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பிரம்மகத்தி மதுபானம் வைதிக நூறுகளை வசைகூறல் என்னும் பாவமயமான படிரர் ஒரு நாள் செந்திலில் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சவங்களும் பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்களும் மதுபானம் அருந்தியவர்களும் திருச்செந்தூர்ல வந்து தங்கி உபவாசம் இருந்தால், ஒரு நாள் உபவாசம் இருந்தால், ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் எப்படின்னா ஒரு நாளா என்ன செய்ய முடியல,
சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு ஒருத்தர் சோமவார விரதத்தை பத்தி கேட்டிருந்தாங்க கோயில்ல. சோமவார விரதம் இருக்கீங்களா சார்? அப்படியா, ஒரு நாளுக்கு சாப்பிடாம இருக்கணுமா? இல்ல, நீ இரவு பொழுது சாப்பிடலாம், இல்லைன்னா மதிய பொழுது சாப்பிடலாம் அப்படின்னு. அப்படியா, இப்ப காலையில பசிச்சா என்ன செய்யறது? சாப்பிடுங்க அப்படின்னு. பாலும் பழமும் சாப்பிடுங்க, அதுக்காக சாப்பாடு சாப்பிடாதீங்க, பாலும் பழம் வேணா சாப்பிடுங்க வயிறு பசிச்சு. மதிய வயிறு பசிச்சுன்னா அப்படின்னாங்க. மதிய வயிறு பசிச்சாலும் நீங்க பாலும் பழம் சாப்பிட்டுக்குங்க, ஆனா பட்னி கிடக்க வேண்டாம். பட்னி கிடக்க வேண்டும்னு சொல்லல, ஆனால் பட்னியாக இருந்தால்தான் சிறப்பு. புரியுதா உங்களுக்கு? விரதம்னா கொஞ்சமாவது உபவாசம் இருக்கணும், ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். உபவாசம்னாலே இல்லைன்னா அன்று முழுவதும் சாப்பிடாம இருந்தா ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது குவாலிட்டி தான் ஒரு வேளை சாப்பிடுறது. முதல் குவாலிட்டின்னா அன்று முழுவதும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஒன்று மதியம் மட்டும் உண்ணுதல், இல்லைன்னா இரவு மட்டும் உண்ணுதல், உச்சி பொழுது உண்ணுதல், அப்புறம் அன்று இரவு மட்டும் உண்ணுதல், அடுத்து அன்று முழுவதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுவதும் உறங்காமல் இருத்தல். அப்பாட செல்போனில சொல்லிட்டாங்க, அன்று முழுவதும் உறங்காமல். செல்போன் எடு அப்படின்னு எடுத்துடக்கூடாது. விரத காலத்துல செல்போன் எடுத்து சிவாவே சொல்லிட்டாங்க, செல்போன் எடுத்து நம்ம மட்டும் விடிய படம் பார்ப்போம் அப்படின்னு படம் பார்த்துறாங்க. அதுக்கு சிவ சிந்தனைகளுடைய சொற்பொழிவு கேட்கலாம், அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப புண்ணியம் உண்டாகும். வேஸ்டா காலத்தை என்ன செய்யக்கூடாது, போகும். அப்படி அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், அன்று உச்சி பொழுது மட்டும் உண்டுதல், அன்று இரவு மட்டும் உண்ணுதல், அன்று முழுவதும் 4 யாமமும் சிவபூஜை செய்தல். புரியுதா? 4 பூஜை சிவபூஜை செஞ்சிருவீங்களா? சிவபூஜை செய்யறவங்களும் யோசிக்கிறாங்க, நான் ஒரு வேலை செய்யறதே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு, நீங்க 4 வேலை பண்ண சொல்றீங்க, இதுல மற்ற ஆப்ஷன் இந்த 4 இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது ஒண்ணு கடைபிடிச்சுக்கிறேங்கன்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். யாருமே 4 யாமம் பூசை பண்ற மாதிரி தெரியல. ஆனா மாணிக்கவாசக பெருமான் 6 காலம் பூசை பண்ணாராம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து. எத்தனை காலம்? பொழுது அருகாலம், 6 காலமும் பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமை ஏற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பருக்கு அடியவருக்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாடல் புராணம். அதுல மாணிக்கவாசக பெருமானுடைய துதியில அப்படி சொல்லியிருக்காரு, பாத்துக்கோங்க. 6 காலம் பூசை பண்றாருன்னா எந்த நேரமும் சிவசிந்தனையில இருக்காருன்னு அர்த்தம். 6 காலம் பூசைன்னா என்ன அர்த்தம்? சிவசிந்தனையை தவிர வேற சிந்தனை கிடையாதுன்னு அர்த்தம். நாம எப்பங்க பூச முடியும்? ஒரு நேரத்துல முடிச்சிடலாமா அப்படின்ட்டு என்ன செய்யறோம், ஓடத்தான் பார்க்க. 6 காலம் பூசை பண்றோம். சரி, அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த திருச்செந்தூருடைய சிறப்பை சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் செந்திலில் தங்கி உபவாசம் இருந்தால் அப்பாவங்கள் அகன்று மேலான வீடு பெற்றை அடைவார்கள். இது நிச்சயம் அப்படிங்கிறாரு. ஒரு நாள் போய் அங்க போய் எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருந்தா திருச்செந்தூர்ல கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலைந்து வீடு பேரை அடைவார்கள். ஆனா இருந்து பார்க்கணும், நீங்க அங்க போனது கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், சிங்கிள் டீ மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உபவாசம் இருக்கணும், இருந்தால் சிறப்பு. ரெண்டாவது என்ன பண்றாங்க தெரியுமா? உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சொற்பொழிவுல சிவா சொல்லியிருக்காரு, உபவாசம் தான் இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சிந்தனை இருக்கக்கூடாது, சிவ சிந்தனையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விரத காலத்துல சாமியை நினைக்கணும், திருப்புகழ் பாடணும், கந்தர் அலங்காரம் பாடணும், கந்தர் அனுபூதி பாடணும், அன்று முழு சிவசிந்தனையா இருக்கணும். இருந்து உபவாசம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மோட்சம் உண்டு. திருச்செந்தூர்ல போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சொந்த கதை சுக கதையெல்லாம் உட்காந்து நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சிவா உபவாசம் தானே இருக்க சொல்லியிருக்காரு, மத்த எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அந்த ஆப்ஷன் எல்லாம் அந்த நேரத்துல சிவ சிந்தனையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி. ரெண்டாவது மறைகள். வாமதேவ முனிவர் இதை வந்து யார் சொன்னா அப்படின்னா வாமதேவ முனிவர் சொல்றாரு அவருடைய சிறப்பை. அந்தகன் தலையால் தாங்கும் தரணியின் தெய்வ நதிகள் பலவற்றை முற்றுகையிட்ட கடற்கரை ஓரத்தில் குறித்த தீர்த்த கூட்டங்களையும் அளிக்கும் பயன்களையும் சிந்தித்து சீர்தூக்கி சரிநிகர் சமன் செய்து ஆய்ந்தால், எல்லா தீர்த்தத்தையும் சமத நோக்கோடு தூக்கி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் திருச்செந்தூர் இருக்கக்கூடிய கந்த புஷ்கரணி தீர்த்தத்துக்கு இணையாகாது அப்படிங்கிறார். யாரு? அந்த நாளிக்கரத்துல இருக்கு பாருங்க, அந்த தீர்த்தத்துக்கு எந்த தீர்த்தமும் இணையாகாது அப்படிங்கிறார். அது யார் சொல்றா அப்படின்னா சாபாலி என்கின்ற முனிவர் சொல்றாரு. அவர் எல்லா தீர்த்தமும் நீராடி இருப்பார்ல, நீராடிட்டு அவருடைய கருத்தை சொல்றாரு. திருச்செந்தூர் அப்பேற்பட்ட சிறப்புடையது அப்படின்னு சொல்றாரு. கார்த்திகை திங்களில் வரும் கிருத்திகை அன்று செவ்வேல் திருமுன் இருக்கும் 16 தீர்த்தத்தில் மூழ்கி, 16 தீர்த்தம்னா எது?
கடல் மறந்துடக்கூடாது. கடலில் நீராடி பார்வதி சமேதரான பரமன் அருளிய முருகனை வழிபடில் பிறந்த அன்று முதல் மரண நாள் வரை நீங்காது பிரயாகையில் நீராடி அதன் வழி பெருகி உயரும் பேற்றினும் கோடி மடங்கு உயர்ந்த நிறைந்த பயனை உதவும் என்று ஆணையிட்டு காசிய முனிவர் அறிவித்தார். என்ன சொல்றாரு அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கார்த்திகை திங்கள் அன்று கிருத்திகை அன்று திருச்செந்தூரில் போய் வழிபாடு செய்தால் முருகப்பெருமானை அந்த வதனாம்ப தீர்த்தத்தில் போய் நீராடினால் பிறந்ததிலிருந்து இறக்கும் நாள் வரைக்கும் எந்த துன்பமும் அவர்களை அணுகாது. அதுவும் என்னைக்கு நாள்தோறும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிருத்திகை ஒவ்வொரு கார்த்திகை திங்களிலும் கிருத்திகை அன்று. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சஷ்டிக்கு நிறைய பேர் மாசம் மாசம் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கார்த்திகை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கார்த்திகை போய் வழிபட்டா சிறப்பா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு நம்ம சந்தனத்தோடலாம் அமாவாசைக்கு திருச்செந்தூர் போயிருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பா இருக்காங்க, அவங்க இதுல உழைப்பா இருக்காங்க. ஆனா நூல் என்ன சொல்லுதுன்னா கார்த்திகை அன்று போய் வழிபாடு செய்தால் சிறப்புன்னு சொல்லுது. கோடி மடங்கு உயர்ந்த பயனை பெறுவார்களாம். எப்படி இருந்தா அங்க கிருத்திகை என்று நாம் போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கோடி மடங்கு புண்ணியங்கள் உண்டாகும். இரண்டாவது, செந்தில் பதிக்கு ஒரு தரம் சென்று குமரப்பெருமான் திருவடிகளை மகிழ்ந்து துதிக்கும் திறத்தினருக்கு 100 வயது வரை காசிபதியில் பரவி காணப்பெறும் மணிகர்ணியில் நீராடும் சிறந்த பயன் எளிதாக சித்திக்கும். காசியில் அந்த மணிகர்ணியா காலில் போய் கங்கையில குளிக்கிறோமே, அதுக்கு இணையாகுமா முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்தாலே. நீங்க காசிக்கு போய் குளிச்ச பையன் நீங்க முருகப்பெருமானை போய் கண்டு தரிசனம் பண்ணாலே கிடைச்சிருமா. அப்ப காசிக்கு திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும், காசி உண்டான புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாரு. அது 100 வயது வரை காசிபதியில போய் ஒரு நாள் கிடையாது, 100 வயசு வரைக்கும் ஒரு தடவை முருகப்பெருமானை போய் பார்த்தாலே 100 தடவை காசி போன பலன் கிடைச்சிடும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்தா. அதனாலதான் திருச்செந்தூர் ஏன் இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா கைலாய மலைக்கு இணையானது. எந்த பாட்டுல சொல்றாரு, சந்ததம் பந்த தொடராலே, அது கிடையாது. இயலிசையும் நுசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள்ள அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை. என்ன சொன்னாரு, கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளை. என்ன சார் அரோகரா, அவ்வளவு சிறப்பு கைலாய மலைக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. அப்பேற்பட்ட சிறப்புடையது திருச்செந்தூர்ல போய் நம்ம வழிபாடு செய்தா. நீங்க யார பார்க்கணும், சிவபெருமானா பார்க்கணும். முருகப்பெருமான் எப்படி பார்க்கணும், அது மறந்துடக்கூடாது. இது அவரோட பையன் தானே அப்படின்னு மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. சாமி குழந்தையா இருக்காரு, சிவபெருமான் எப்படி இருக்காரு, இப்ப குழந்தையா இருக்காருன்னு பார்க்கணும். இவர் வேற அவர் வேற மட்டும் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, எப்போதுமே நினைக்க கூடாது. அப்படி நினைச்சதுக்கு தான் சூரபத்மனுக்கு அடி விழுந்தது. புரியுதா உங்களுக்கு, புரியுதா? உங்களுக்கு எந்த மூர்த்தம் பிடிச்சிருக்கோ அந்த மூர்த்தத்தை நினைச்சு சிவபெருமானா நினைச்சு வழிபாடு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரிதானா? அதான் ஈசன் தன் அருளினால் மதலை ஆயினான்கான்னு கந்தபுராணம் சொல்லுது. ஈசன் தன் அருளினால் குழந்தை ஆயிட்டாராம் சாமி. தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டலும். எப்படி சொல்றாரு கந்தபுராணத்தில் சொல்றாரு. இப்ப சிவபெருமான் தானே குழந்தையா இருக்காரு, சிவபெருமான் தானே முருகரா இருக்காரு. அப்ப இவர் வேற அவர் வேறன்னு பார்த்தா கண்டிப்பா முதுவை குனிஞ்சிட வேண்டியது, நமக்கு அடி கண்டிப்பா. அதெல்லாம் வேற வேறையா நிச்சயம் கூடாது. சரி, அடுத்து தர்மம் தவறி பயனாக புனித மழை பெய்யாமல் போக கொடுமையை விளைவிக்கும் தீய கால எல்லையை உள்ளடக்கி இருக்கும் 1000 யுகம் வரை அன்னதானம் செய்த பயன், புண்ணியத்தால் வரும் பயன். செந்திலபதியில் ஒரு நாள் தங்கினவர், ஒரு நாள் தங்கினோம்னா அன்னதானம் 1000 யுகம் வரைக்கும் செஞ்ச பலன் கிடைக்குமா. ஒரு நாள் அங்க போய் தங்கினா, திருச்செந்தூர்ல போய் தங்கி முருகப்பெருமானுடைய திருவடியை சேவித்து திருப்புகழ் பாடி
கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் பாடி அங்கே மகிழ்ந்து அங்கேயே தங்கி இருந்தால் 1000 யுகம் அன்னதானம் பண்ணதுக்கு சமம். புரிஞ்சிச்சா? உடனே ஒரு நாள் தங்க சொல்லியிருக்காரு சிவா, தங்கிட்டு நீ வாட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு நினைச்ச கூடாது, அங்க போய் சிவ சம்பந்தமா இருந்து தங்கி நல்ல முருகப்பெருமானை பத்தி பேசிட்டு விடிய விடிய நல்லா பேசிட்டு நல்லா சாமியை பற்றி புகழ்ந்து திருமுறைகள்லாம் பாடி என்னென்ன இது திருப்புகள் எல்லாத்தையும் நல்லா முருகப்பெருமானுக்கு எல்லாத்தையும் பாடிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க 1000 யுகத்துக்கு அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்கும். அப்படி யார் சொல்றா அப்படின்னா கௌதமர் என்கின்ற முனிவர் சொல்கின்றார். அப்பேற்பட்ட சிறப்புடையது திருச்செந்தூர் அப்படிங்கிறார். தர்ப்பை நுனியால் எடுத்த நீரை உட்கொண்டு காம முதலியவர்களை நீக்கி மௌன விருப்புடன் 1 ஆண்டு காலம் மிக்கு செய்யும் அத்தவத்தின் பயனை விட இமயமலைகள் தந்த மைந்தரது செந்திலில் தங்கி இருப்பவருடைய உரைக்க பெறும் கோடி பங்கு மிக்க புகழ் உள்ளதாகும் என்று முற்கால முனிவர் சொல்றாரு. தர்ப்பை நுனியில் எடுத்த அந்த நீர் உட்கொண்டா அது எவ்வளவு பெரிய புண்ணியத்தை தருதோ, அது போல காம முதலை நீக்கி மன விருப்போடு வந்து 1 ஆண்டு காலம் மிக்கு செய்யும் அத்தவத்தின் பயனை விட செந்திலில் வந்து தங்கி இருப்பவருடைய உரைக்க பெறும் உரைப்புன்னு என்னன்னா எந்த இதுன்னு அங்க போய் சாமியுடைய புகழை எடுத்து உரைக்கின்றார்கள் பார்த்தீங்களா? அப்படி உரைப்பவர்கள் காம முதல்களை நீக்கி மன விருப்பத்தோடு என்ன செய்வாங்களா? முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். அவங்களுக்கு எப்படி புண்ணியம்னா கோடி பங்கு புகழ் உடையதாக ஆகுமா. அவருடைய புகழை அங்க போய் பரப்பி சொல்பவர்களுடைய புகழ் எப்படி விளங்குமா? கோடி பங்கு புகழ் உடையதாக அவர்களுக்கு ஆகும். யார் அங்கே போய் முருகப்பெருமானுடைய உரையை எடுத்து உரைக்கின்றார்களோ அவர்களுக்கு கோடி பங்கு புண்ணியம் கிடைக்கும், கோடி மடங்கு புண்ணியம் உண்டாகும் என்று முற்கால முனிவர் என்பவர் சொல்கின்றார். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு முனிவராக சொன்னார்கள். சொல்லி என்ன சொன்னாரு, கடைசி ஒருத்தர் சொன்னாரு, புதுமலரில் பொலிவு பெற்ற பிரம்மதேவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பிறப்பு முதல் இறப்பு நாள் வரை தினந்தோறும் அசுவமேத வேள்வி 100 வாசமேய என்னும் பெயருடைய வேள்வி 100 மிகுதியாம் செய்த பயனை இனிய திரு செந்தில் பதியில் வசிப்பவர் நாள்தோறும் பெறுவார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அசுவமேத யாகம் இருக்கு பாருங்க, 100 அசுவமேத யாகம் செஞ்சா இந்திரனா போய் பிறப்பாங்க. அந்த 100 அசுவமேத யாகம் செய்த பலனும், வாஜ்பேயி யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அது எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இது புத்திர பாக்கியம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய யாகத்துக்கு பேரு வாஜ்பேயி யாகம்னு பேரு. அந்த வாஜ்பேயின்னு ஒரு முதலமைச்சர் இது பிரதமர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ஏன் வாஜ்பேயின்னு வச்சாங்கன்னா அவங்க அப்பா வந்து யாக பண்டிதர், யாகத்துல ரொம்ப முழு நம்பிக்கை உடையவர். அந்த யாகம் செய்துதான் தன்னுடைய பையனுக்கு வாஜ்பேயின்னு என்று பேர் வச்சேன். அவங்களுக்கு அப்படி அந்த வாஜ்பேயி யாகம் வந்து எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கும். புத்திர பாக்கியம் என்னென்ன கேட்கிறோமோ அத்தனை இதையும் கொடுக்கக்கூடிய யாகத்துக்கு பேரு. அந்த இதெல்லாம் போய் அங்க போய் வசிக்கின்றவர்களுக்கு இந்த பலன்லாம் கிடைக்குமா. அங்க போய் வசிச்சு அங்கேயே தங்கி வசிப்பவர்களுக்கு திருச்செந்தூர்லயே வீடு பார்த்து அங்கேயே செட்டில் ஆயிட்டோம்னா கண்டிப்பா இந்த யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொல்லி, சுகமுனிவா இதெல்லாம் கேட்டியா அப்படின்னு இந்த கதையை எடுத்து யார் சொல்றா? வியாச முனிவர் சுகமுனிவருக்கு சொல்லியிருந்தார் அப்படின்னு இதோட முடிச்சுக்கணும். அடுத்து என்ன கதையை சொல்ல போறேன், அடுத்து இன்னொரு கதையை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன கதைங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்விலை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புள் வாடி அடியின் உரையை நிறைவு செய்து சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேனை அஞ்சலன வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜதேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர் விளை கோவே தேவயானயம் குரமின்
மணவாளர் சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா மிஞ்சு கதிர் வடிவேலா திரு ஆவினன்குடியில் வரும் வேள் சவுந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே மெய் கண்ட விரல் பெருமாளே ஞான போதை நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திருவாளூர் நமச்சிவாயதேவன் சைலாதி மரபுடையோன் திருவரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாதுவிக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈழல் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறி தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வெப்பை குருதி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியம் அங்கே வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னால் இதுவனையே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அதனால திருப்பரங்குன்றம் சொன்னேன் அதுதான் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பரமகுன்றம்